ஒரு குறைந்தபட்சம் நோயுற்ற ரொம்ப மோசமாக நடந்துக்கிற கடிக்கிற நாய்களை நீங்கள் கொல்லலைன்னு சொன்னால், அதற்கான லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னால், அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலைன்னு சொன்னால், இதை தடுக்கவே முடியாது. இது 7 கோடி நாயை ஸ்டெர்லைஸ் பண்ணி இந்த நாய் பாப்புலேஷனை பாதியாக குறைப்பதற்கு இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் எவ்வளோ காலமாகும், அல்லது 10 வருஷத்துக்குள்ளே செய்யலைன்னா எவ்வளோ ஆகும், 10 வருஷத்துக்குள்ளே என்ன பரிகாரம்? நாய்க்கடியால் பாதிக்கப்படும் அதிகபட்சமாக என்னன்னு சொன்னால், தெருவில் கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சா சரி அப்படிங்கிறான். பட் இந்த நாய்க்கு ஆர்கியூ பண்ணுறவங்க அவங்களோட பேச்செல்லாம் பார்க்கும்போது நம்மளால் அதை ஜீரணிச்சிக்கவே முடியல. நாய் ஒரு டெரிட்டோரியல் அனிமல். அதை போய் ஒரு ஷெல்டர்னு அடைச்சிங்கன்னா அது ஒன்னோட ஒன்று கடிச்சிட்டு செத்து வருங்கிறான். என்ன கடிக்கும் உங்களை கடிக்குங்கிறத பற்றி கவலைப்படாதவனுங்க நாய் ஒன்றை கடிச்சுக்கிறாங்க. கரெக்டாக அந்த இந்தியன் படத்து டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. பணக்காரர்கள் தரப்புல விக்டிம்ஸே இல்லை, நாய்களால் பாதிக்கப்படுறவங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களோட கேட்டட் கம்யூனிட்டியில் நாய் பிரச்சனை கிடையாது, அவங்க காரில் போகும்போது நாய் பிரச்சனை கிடையாது, அவங்க கேட்டை விட்டு திறந்து இறங்கி காரில் போய் இறங்கி ஒரு இடத்துல வாக்கிங் போகலாம், அவங்க விளையாடுற இடத்துல நாய் தொந்தரவு கிடையாது. இப்போவே சுப்ரீம் கோர்ட் ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டில் தெருநாய் சுற்று தான். நாய்களுக்காக வாதிடுவதற்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு ஆர்கனைசேஷன்கள் தயார். இங்கே அனாதையாக நிற்கிறது நாங்கள் தான். நீங்கள் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை, தினசரி வாழ்க்கையை நீங்கள் பொருட்படுத்தவே இல்லை. தன்னுடைய பெருந்தன்மையை, தன்னுடைய இரக்க குணத்தை காட்டுறதுக்கான ஒரு கருவியாக அதை பயன்படுத்துறீங்கிற. எனக்கு மனுஷங்களை விட நாய்ங்க தான் சேஃப், எனக்கு இவங்களோட சங்காத்தமே வேணான்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது அவங்களோட பலவீனத்தினுடைய வெளிப்பாடு. நீங்கள் மனிதர்கள் மீதான வெறுப்பை காட்டுவதற்கு நாயை ஒரு கருவியாக பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்ச பாதுகாப்பான சாலையை மனிதர்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நாய் மீதான அன்பையும் இதையும் வெளிப்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். நம்ம நிறைய டாபிக் இந்த டீப் டைவ் பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று பேச போகிறோம். ஏற்கனவே இதை பேசலாம் நாங்கள் பல முறை ட்ரை பண்ணோம், அந்த சமயத்தில் அதற்கான சூழல் அப்படின்றது அமையல. இந்த முறை இந்த டாப்பிக்கை பேச போகிறோம். என்ன அப்படின்னா, டாக் மெனஸ், திருநாய் தொல்லை தொடர்பாக தொடர்ச்சியாக நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்துட்டே வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க டெல்லி தொடர்பாக. இது ஒரு மிகப்பெரிய டிபேட்டை சமூக வலைதளங்கள் உட்பட பலரும் இன்னைக்கு மக்கள் வீதிக்கு போராடக்கூடிய அளவில் அந்த இஷ்யூ இன்னைக்கு ஸ்பார்க்கப் ஆயிருக்கு. இது தொடர்பாக என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, இந்த விஷயம் கோரக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் இந்த டாபிக்ல நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். யார் கூட பேசுறோம் அப்படின்னா தோழர் வெல்லவன் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு, டெல்லியில திருநாய்களை ஒரு ஷெல்டர்ல போடணும், இனிமே அதை வெளியே சுத்த விடுறது அப்படின்றது ரொம்ப மனித உயிர்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுது. இதனால அவங்க வாழ்க்கையை பாதிக்கப்படுது. அதனால அதை ஷெல்டரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு போதுமான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். தெருவில் நாய் தெரியக்கூடாது. இனிமே இதை தடுக்கிறதுக்கு யாரும் வெளியே வரக்கூடாது. அமைப்பணும், இண்டிவிஜுவலா நான் தடுக்கிறேன்ற பேர் வெளின்னு சொல்லிட்டு யாருமே வெளியில் வரக்கூடாது. அவங்க எல்லாரும் மேலேயும் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுன்ற அளவில் ரொம்ப ஒரு கோபமான ஒரு உத்தரவாக கூட பார்க்க முடியுது. மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பும் வந்திருக்கு. டாக் லவர்ஸ்ட இருந்து, பெட் லவர்ஸ், டாக் லவர்ஸ், ஒரு அனிமல் லவர்ஸ், இவங்கள்ட்ட இருந்து. இன்னொரு பக்கம் ஆதரவும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவங்க அல்லது இன்னொரு பாதிக்கப்பட்ட மனிதரை நினைத்து எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய இன்னொரு டீமால அது பயங்கரமா வரவேற்கவும் படுது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இப்படி கலவையான ஒரு பார்வை இந்த உத்தரவுல இருந்து வந்திருக்கு. அண்ட் இரண்டு தரப்புலையுமே நம்ம ஒருத்தவங்க இப்படியான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அல்லது மனிதாபிமானம் மற்றவர்கள்னு பார்க்க முடியாது. இவங்களுக்கு மனிதாபிமானம் ரொம்ப இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. ரெண்டுமே ரொம்ப ஒரு கலவையான ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு இவங்க நாயை எதிர்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஆதரிக்கிறாங்க, இவங்க ஆதரிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க எதிர்க்கிறாங்க. இப்படி நிறைய மிக்சரா வர்றதை பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய கருத்து அப்படின்றது என்ன? முதல்ல இந்த நீதிமன்றத்தின் உத்தரவு அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வந்தது. ஒரு நீதிபதி ஃபேக்ட் தெரியாம சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேக் வீடியோவை பார்த்துட்டு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பெட் லவர்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபேக் வீடியோலாம் இல்லை, அது அப்புறம் பேசலாம். இது ஒரு இதில் இல்லை. இந்த ப்ரெஷர் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக, இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், கோவிட் காலத்துக்கு பிறகு இந்த நாய்க்கடி பிரச்சனை தீவிரமாகுது. அது குறித்த மற்ற பிரச்சனைகள் வருது. எல்லா தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வருது. ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொல்கிறாங்க. நம்ம அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போனால் அரசு தரப்புலேருந்து ஒரு பதில் வருது. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இதில் ரோலே கிடையாது. நீங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாய்க்கடி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அல்லது தெருநாய் பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு செலவிட்ட தொகை 10 கோடி ரூபா, அவ்வளோதான். 24-25 ஃபைனான்ஷியல் இயரில் 10 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, அவ்வளோதான். மீதி எல்லாமே லோக்கல் பாடியோட தலையில் விடியுது. இதை கட்டுப்படுத்துறதுல இருக்கிற நெருக்கடிகள் இருக்குல்ல, அந்த விதிமுறைகள் இருக்குல்ல, அந்த நாயை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி அதன் பிறகு அது சாப்பாடு கொடுக்கணும், அதை பராமரிக்கணும். அது ஏன்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க,
நாயை பராமரிக்கணும், அதை அப்புறம் எடுத்து கொண்டு வந்து விடணும். இதற்கு நாயோட எண்ணிக்கையோட கணக்கிடும் போது அரசினுடைய செலவிடும் பலத்தை நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டீங்கன்னா யதார்த்தத்துல சாத்தியமே. 15,000 கோடி வருது அப்படின்ற மாதிரி. அது டெல்லியில ஷெல்டர் கட்டுறதுக்கு மட்டும். மேனகா காந்தி சொல்றது டெல்லியில இருக்கிற நாய்கள், டெல்லியில எத்தனை நாய், தோராயமா 8 லட்சம் நாய்கள் மதிப்பிடப்படுது. 8 லட்சம் நாய் டெல்லியில மட்டும் இருக்கு. அது சும்மா ஒரு உத்தேசமா நம்ம ஊர் கணக்கு தான் தெரியும்ல. 8 லட்சம் நாயை கொண்டு போய் நீங்க ஷெல்டர்ல அடைக்கணும்னா அதுக்கு 15,000 கோடி செலவாகும். அந்த வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 5 கோடி ரூபாய் செலவாகும். இது பிராக்டிகலி பாசிபிள் இல்லை அப்படின்னு. அதோட இல்லை, அது ஒரு ஒரு யதார்த்தத்துல இருக்கிற சிக்கலை அவங்க சொல்றாங்க. அதை கூட கன்சிடர் பண்ணலாம். அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா, ஓவர் ரியாக்ட் பண்றீங்க, ஒரு போலி வீடியோ பார்த்துட்டு இப்படி ரியாக்ட் பண்றீங்க, ஒரு கேஸ் எடுத்துட்டு ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படின்றதுனால நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த இடம் தான் அவர்களுடைய அந்த அந்த கபடத்தனம் வர்றது இருக்குல்ல, அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அல்லது இந்த நாய்க்கடியெல்லாம் ஒரு வழக்கமான ஒண்ணுன்னு அவர் நினைக்கிறார். அதான் விஷயம். இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மதிப்பீடுகளின்படி சுமார் 6-7 கோடி நாய்கள் இருக்கலாம் ஒட்டு மொத்தமா. இந்த எண்ணிக்கை 2015 7 கோடி நாய்கள், தெருநாய்கள் இருக்கலாம். 2015 இந்த எண்ணிக்கை 1.7 கோடி, 3 மடங்குக்கு மேல நாய்கள் அதிகரிச்சிருக்கு. நான் வளர்ந்த சமயத்துல நாய் எங்க ஊர்லலாம் இருக்கும். தெருவில் ஒரு நாய் குட்டி போட்டா எல்லாம் எடுத்துட்டு போய் வளர்க்குற அளவுக்கு அந்த டைம்ல இருந்துச்சு. நாய் கூட தான் வளர்ந்துருக்கோம் நம்மளும். எல்லா இடத்துலயும் ஒரு நாய் இருக்கும், தெருவில் ஒரு நாய் இருக்கும், மணின்னு ஒரு நாய் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தெருநாயை பாத்துக்கிறதுக்கு அந்த தெருவில் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்படிதான் நாய்கள் நம்ம கூடயே வாழ்ற ஒரு உயிரினமா தான் இருக்கு. எப்போல இருந்து நாய் பிரச்சனையா மாறி இருக்கு? ஏன்னா இப்ப எனக்குமே தெரியுது, என்னோட தாட் ப்ராசஸ்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்னடா இவ்வளவு நாய் இருக்கு, எங்க தனியா போனா பயமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஏன்னா நாய் பார்த்து பயம்லாம் கிடையாது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் ஒரு வாட்டி கடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பயம் வந்துருச்சு. எப்போ நாய் தொல்லையா மாற ஆரம்பிச்சிச்சு? இதுதான் எனக்கு ஃபண்டமெண்டலா இருக்க கேள்வி. இந்த கேள்வியை பேசும்போது தான் நமக்கு இந்த நாய் ஆர்வலர்கள் உள்ள வர்றாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நகராட்சிகள் என்ன செய்யும்னா, நாயை பிடிச்சிட்டு போகும், ஊசியை போட்டு கொள்ளுவாங்க. இது இருந்திருக்கு. இதுதான் வழக்கமா இருக்கிறது. வயசான நாய் அப்படின்னா இல்லையா, தெருவில் நிறைய தெருவில் நாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா வண்டி வரும், நாய் வண்டி வரும். நாய் வண்டி ஒரு ரேண்டமா பிடிச்சிட்டு போவாங்க, நாய்களை பிடிச்சிட்டு போவாங்க, கொண்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இது நடக்கும். ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த பழக்கம் ஆண்டாண்டு காலமாக இருந்த போதும் நம்ம தெருவில் நாய் இருந்திருக்கு. ஆமா, இந்த பழக்கம் இருந்த போது நாய் இனமே அழியலை. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, 7 கோடி நாயை அழிக்க போறீங்களா அப்படின்னு கதறாங்கல்ல, அது மாதிரிலாம் இல்லை. இந்த பழக்கம் இருந்த போது ரைட், அது கொல்றது, அது ஒரு குரூயல்டி அப்படின்னு பார்த்தா, நீங்க யாரோட வெல்ஃபேரை பலி கொடுத்து நாய்களை காப்பாத்துறீங்கிறதுக்குள்ள, அந்த நாய்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் நீங்க கண்டுக்காம போற விலை இருக்குல்ல, அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. 3 மடங்கா 10 வருஷத்துக்குள்ள நாய்களோட எண்ணிக்கை 3 மடங்கு பெருகி இருக்கு. பிரச்சனை நம்பர் 1. அதாவது 5 நாய் இருந்த இடத்துல 15 நாய் இருக்கு, 15 நாய் இருந்த இடத்துல 45 நாய் இருக்கு. இப்போ அந்த நாய்கள் டெரிட்டோரியல் அனிமல் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்குது. வாகனங்கள் எண்ணிக்கை ரொம்ப அதீதமா பெருகி இருக்கு. இப்போ வண்டி விறுவிறுன்னு போயிட்டு வரும்போது இதெல்லாம் இரிட்டேட் ஆகுது. இந்த நாயெல்லாம் இரிட்டேட் ஆகி எவனை கடிக்குதுன்னா, சம்பந்தம் இல்லாத ரோட்ல நடக்கிறவனை கடிக்குது. அது இயல்புல கடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரச்சனையினுடைய கடைசி எண்டு. ராபிஸ் அதோட அடுத்த எல்லை. ஆனா அது சாதாரண மக்களோட வாழ்க்கையை தினசரி வாழ்க்கையை அது டிஸ்டர்ப் பண்றது இருக்கு இல்லையா, அது கணக்கே கிடையாது. என் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். என் வீட்டுக்கு போகிறதுக்கு 2 பாதை வழியாக போகலாம். ஒன்று கொஞ்சம் கிட்ட போகணும், இன்னொன்று சுற்றி போகணும். ஒரு ரோடில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஆப்போசிட்டில் கொஞ்சம் பங்களா டைப் வீடுகள்லாம் இருக்குது. இந்த பங்களா டைப் வீட்டுக்காரங்களாம் தான் வீட்டு பாதுகாப்புக்காக திருட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாய்களுக்கு பிஸ்கட்டை இறைச்சி லஞ்சம் கொடுத்து தன்னோட தெருவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் காரில் போகிறவங்க. ரோட்டில் தரையில் கால் வைக்கணும்னா ஏதாவது வேறு வழி இல்லைன்னா கால் வைக்கலாம், அந்த மாதிரி ஆட்கள். இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ நாய்களுக்கு தாராளமாக இடம் இருக்குது. 40 நாய் இந்த இடத்துல படுத்துருக்கு. ராத்திரி 10 மணிக்கு மேலே ஒருத்தன் இருக்க மாட்டான் ரோட்டில். இந்த ரோடு வழியாக போகணுங்கிறது அது 120-150 மீட்டர் இருக்கலாம் அதோட நீளம். உயிர் போகிற அளவுக்கு பயம் இருக்கும். ஏன்னா நாய் 40 நாய் படுத்துருக்கும். எங்கேயோ ஒரு நாய் வீல் குலைச்சதுன்னா இது 40 ஆக்டிவேட் ஆகும். எது எங்கேருந்து வரும்னு தெரியாது. அந்த இருட்டில் கொஞ்சம் ஒழிஞ்சுக்கிறதுக்கான கொஞ்சம் காலி இடம் இருக்குது, அங்கே போய் ஒழிஞ்சுக்கலாம். ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம், அங்கேருந்து வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. எங்கேருந்து எது வரும்னு தெரியாது. ஒரு நாள் 20 நிமிஷம் நின்றுருக்கேன் ராத்திரி 11 மணிக்கு. யாராவது வண்டியில் போவாங்க, ஏறி போகலான்னு. ஏன்னா நீங்கள் பார்க்குறது ஒன்று இருக்கலாம், ஒரு வரிசையாக 40 நாய் படுத்து கிடக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ரூட் இருக்கும். அதை இது வரைக்கும் அதான் அந்த ரோட்டை தான் பயன்படுத்தும். ஏன்னா இதை போக பயந்துட்டு அந்த ஒரு சந்து வழியாக, ஆனால் என்னென்னா ஒரு 10 நிமிஷம் சுற்றி போகணும். சரி தொலையிட்டான், அது வழியாக சுற்றியும் போயிடுவேன். இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், இங்கே கூட்டம் ஜாஸ்தியாகி 2 நாய் அங்கே வந்துருச்சு.
அங்க 2 நாய் படுத்து கிடக்கு சந்துல. அது ஒரு சின்ன நடந்து போற சந்துக்குள்ள அது யோசிக்கவே முடியாது. 2 ரூட்டும் கட்டு. இப்போ நான் நைட்டு போகணும்னா இன்னொரு இடத்துக்கு நான் கொஞ்சம் நடந்து போய் ஆட்டோவை பிடிச்சி 7 நிமிஷம் நடந்து போற தூரத்துக்காக நான் வேற போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போகணும் நைட்டு லேட் ஆச்சுன்னா. இது எனக்கு ஓகே, சரி ரைட்டு, காலம் முடிஞ்சவங்க அதனாலன்னு வச்சுக்கலாம். ஆனா இது நேரடியா பாதிக்கிறது யாருன்னு சொன்னா முதியவர்கள், குழந்தைகள், அடுத்ததா பெண்கள். இதெல்லாமே இந்த ஹைராக்கில பார்த்தோன்னா ஒரு கப்பல் மூழ்குதுன்னா யாரெல்லாம் முதல்ல ரெஸ்கியூ பண்ணி அனுப்புவோமோ அவங்க தான் நாயோட டார்கெட்டா இருக்கும். பெரும்பாலும் பல வீடியோக்கள் இருக்கு. குழந்தைங்களை தரன்னு ஒரு 20-30 மீட்டர் இழுத்துட்டு போகுதுங்க நாய்கள்லாம் சேர்ந்து, கும்பலா சேர்ந்து. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு யாருமே சொன்னது கிடையாது. ஸ்டெர்லைஸ் பண்ணுங்க. ஸ்டெர்லைசேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டிகரை பாருங்க. 2018 2023 26% நாய்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. இது ஆர்கியூமெண்ட். அதோட ரியல் கணக்கு என்ன தெரியுமா? 12,000 நாய் சண்டிகர்ல இருக்கிற தெருநாய்கள், அதை 9,000 குறைச்சிருக்காங்க. ஆனா சண்டிகர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மணாலியில நாய்களோட எண்ணிக்கை இந்த குறுகிய காலகட்டத்தில் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ சண்டிகர்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அங்க 12,000 நாய் இருக்கு. 12,000 9,000 ஆக்குறதுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணி கண்காணிக்கிறதுக்கு 6-7 வருஷம் ஆயிருக்கு. 3,000 நாயை குறைக்கிறதுக்கு இந்த இவ்வளவு அது ஹெல்ப் லைனை கொடுத்து. இன்னொன்று விஷயம், சண்டிகரை ஒரு மாடலா ஏன் நாம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணிக்கை முதல்ல அது ஒரு திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்ட நகரம். நாய் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கோ அது நாய்கள் வளர்றதுக்கான பாதை இல்லாமல் இருக்கும். கண்காணிக்கிறது ஈஸி. உங்களுக்கு அது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்குங்கும் போது எல்லாரும் கொண்டு வந்து குப்பையை ஒரு இடத்துல கொட்ட மாட்டாங்க. நாய் வளர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் குறைவு. அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நகரம். அதே சக்சஸ் ரேட்டை நீங்க வேற ஒரு நகரத்துல கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. விடுதலைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அதாவது கலோனியல் ஐடென்டிட்டி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவருடைய பார்வையில வந்த நகரம். ஸோ நீங்க கேட்டட் கம்யூனிட்டியில தெருநாய் இருக்காது, பார்த்துருக்கீங்க இல்லையா? ஏன்னா ரோடு அகலமா இருக்கும், ஆட்கள் ஒவ்வொருத்தரும் இடம் வரையறுக்கப்பட்டிருக்கும். அங்க போய் தெருநாய்க்கு ஒருத்தர் ஃபீட் பண்றதுக்கான தேவை இல்லை. அண்ட் குப்பை வெளியில இருக்காது. இந்த நெருக்கடி எல்லாம் இல்லாத ஊர்கள்ல தெருநாய்களோட எண்ணிக்கை மானாவாரியா பெருகுது. 10 வருஷத்துக்குள்ள 3 மடங்கு. அண்ட் அதனுடைய நாய்க்கடி எண்ணிக்கை போன வருஷம் பதிவான நாய்க்கடிகளோட எண்ணிக்கை 37 லட்சம். உலகத்துல மக்கள் தொகை 100 நாடுகளோட மக்கள் தொகை 40 லட்சத்துக்கும் குறைவு. அதாவது ஒரு நாடே நாய்க்கடியால பாதிக்கப்பட்ட நாடோட அளவு. சரி, தெருநாய்களோட எண்ணிக்கை இந்தியாவில் எவ்வளவு பார்த்தோம்னா 6.2 ஒரு கணக்கு, ஒரு 7 கோடின்னு வச்சுக்கிட்டா 7 கோடி நாய்னா தமிழ்நாட்டோட பாப்புலேஷனுக்கு இணையான நாய்கள் தெருநாய்கள் இருக்கு. ஸ்டெர்லைஸ் பண்றது இது சாத்தியம் இல்லைங்கும் போது இவர்கள் விலங்கு நல ஆர்வலர்கள் அவர்களுடைய என்ட்ரி தான் இவ்வளவு பெரிய நாயுடைய பாப்புலேஷனுக்கு காரணமா? ஆமா, அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த நடவடிக்கையை நிறுத்த சொல்றாங்க. சொல்றதை நிறுத்துன்றாங்க. ஆனா அதற்கு உருப்படியான மாற்று அப்படிங்கிறது இல்லை. 7 கோடி நாயில 7 கோடி நாய்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதன் பிறகு அந்த பர்த் ரேட்டை கட்டுப்படுத்தி அதன் பிறகு ஒரு இயல்பாளுக்கு இன்னைக்கு கணக்கு எடுத்துக்கோங்க. 7 கோடிக்கும் ஃபண்டிங்கே வருது. 2-3 லட்சம் கோடி ரூபாய் இறக்குறாங்க, ஃபண்டிங் வருது, ஸ்டெர்லைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டுப்பாடு எப்போ நிற்கும்? எப்போ வரும் கட்டுப்பாட்டுக்கு? இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் அது குறைய ஆரம்பிக்கும். இன்னும் 2 வருஷம், அட்லீஸ்ட் 2 வருஷம் கழிச்சு தான் அது லேசாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன்று செய்யணும். குறைய ஆரம்பிச்சு இந்த நாய்க்கடிகள் ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். இந்த 10 வருஷம் வருஷத்துக்கு 37 லட்சம் நாய்க்கடி விட்டுலாமா? இதுக்கு பதிலே கிடையாது. அண்ட் அதை விட என்னன்னு சொன்னா இவர்களுடைய தர்க்கம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப குரூயலா இருக்கு. நாயை கொள்ளுங்கிறவங்க கூட எப்பா என் தெருவில் இல்லைன்னா பரவாயில்லன்றான், போதுன்றான். நாய்க்கடியால பாதிக்கப்பட்ட அதிகபட்சமா என்னன்னு சொன்னா தெருவில் கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சா சரி அப்படிங்கிறான். பட் இந்த நாய்க்கு ஆர்கியூ பண்றவங்க அவங்களோட பேச்செல்லாம் பார்க்கும்போது நம்மளால அதை ஜீரணிச்சுக்கவே முடியல. என்ன சொல்றாங்க? நேத்து சில அந்த ஆர்கியூ பண்றவங்க எல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு வாய் இருக்கு, அதுக்கு வாய் இல்லை. சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசாக்குறீங்க. நீங்க நாய் கடிச்சு சாவுறவங்களை பத்தி பேசுறீங்கல்ல, வண்டியில அடிபட்டு நாய் சாவுது, அதை பத்தி கேட்க யாரா இருக்கீங்களா? வண்டியில நாய் அடிபட்டு சாவுறதுங்கிறது நாய் குறுக்க வர்றதோட பிரச்சனை. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது நாய் குறுக்க உளுந்து ஆளுங்க கீழே விழுந்து அவன் கை கால் உடைச்சு அடுத்த 2-3 மாசம் அவன் வேலைக்கு போக முடியாம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி அவன் தொலைக்கிறான். டிபேட் அப்படின்றது மனித உயிர்கள் மேல் அப்படின்றது நாய் எதிர்ப்பாளர்களுடைய பார்வையா? எங்க உயிர் மேல், அவ்வளவுதான். இங்க மனிதர்கள் உயிர் தான் முக்கியமானது. அதற்கு நாங்க அதை பாதுகாப்பதுக்கு நாங்க எந்த எல்லை வரைக்கும் போவோம். அது நாயை கொள்றதா இருந்தா கூட ஓகே தான் அப்படின்ற அளவுல இருக்கா? பச்சையா சொன்னா அதான் டிபேட். அதுதான் யாருக்காக யாரை பலியிடுவது. இங்க விவாதம் அதுதான், யாருக்காக யாரை பலியிடுவது. இன்னொரு ஆர்கியூமெண்ட் ஒன்று சொல்றாங்க. சின்மயி சொன்னாங்க, ரோட்ல ஆம்பளைங்களை விடவும் நாய் ஆபத்து இல்லை. இத மாதிரி ஒரு
ஒரு குரூயல் ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியுமா? ஆண்களை விட நாய்கள் ஒன்றும் ஆபத்து இல்லை. 20 ஆம்பளை இருந்தால் 20 ஆம்பளை நிற்கிற ரோட்டில் ஒரு பொம்பளையால போக முடியாது. ஆனால் 20 நாய் இருக்கிற ரோட்டில் பொம்பளையால போயிடலாம். ஒரு ஆம்பளை இருக்கிற ரோட்டில் போக பயமாக இருக்கும், 20 நாய் இருந்தாலும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக இதான். நான் போய் பொம்பளைங்கள்ட்ட கேட்டாங்களா? காரில் போய் இறங்குற பொம்பளைங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வேணால் பேசலாம். ரோட்டில் நடந்து போகிற பெண்களுக்கு, நடந்து போகிறவங்களுக்கு இது இப்படி தான் இருக்கா நிலைமை? இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நான் இன்னொரு கணக்கில் சொல்லுமே, ரேப் நடக்கலையா, அதுக்காக ஆண்கள்லாம் சுட்டு கொண்டுட்டீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. 40 லட்சம் நாய்க்கடி இந்தியாவில் கணக்கு வச்சுக்குவோம். ஏன்னா அண்டர் ரிப்போர்ட்டிங்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டா கூட 40 லட்சம்னு கணக்கு வச்சுக்கிட்டா நாய்களோட எண்ணிக்கை 7 கோடி. 7 கோடி நாயில் 40 லட்சம் நாய்க்கடினா சுமாராக ஒரு 15லேருந்து 20 நாய்க்கு ஒரு கடி. 20 நாய் இருக்கிற இடத்துல ஒருத்தன் நாய்க்கடி வாங்குவான். இதானே கணக்கு. 20 ஆம்பளை இருக்கிற இடத்துல ஒரு ரேப் நடக்குது அப்படின்னு, ஒரு 20 ஆம்பளைக்கு ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா இந்த கம்பேரிசனை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் எத்தனை இருக்குது, இது எத்தனை இருக்குன்னு பார்க்குறதும், இதனுடைய டேமேஜ், இதனுடைய சேதாரங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. ஆனால் விக்டிம்ஸ் எல்லாமே பணக்காரர்கள் தரப்பில் விக்டிம்ஸே இல்லை. நாய்களால் பாதிக்கப்படுறவங்க அப்படிங்கிறது, ஏன்னா அவங்களோட கேட்டட் கம்யூனிட்டியில் நாய் பிரச்சனை கிடையாது, அவங்க காரில் போகும்போது நாய் பிரச்சனை கிடையாது, அவங்க கேட்டை விட்டு திறந்து இறங்கி காரில் போய் இறங்கி ஒரு இடத்துல வாக்கிங் போகலாம், அவங்க விளையாடுற இடத்துல நாய் தொந்தரவு கிடையாது. இப்போவே சுப்ரீம் கோர்ட் ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டில் தெருநாய் சுத்து தான். லிஃப்ட்டில் தான் நாயெல்லாம் ஏறி கிடைக்க போயிரு. ஆமாம், லிஃப்ட்டில் நாய் ஏறி போயிருக்கு, இவங்க பார்த்து கடுப்பாயிட்டாங்க. அது ஒரு பெர்சிபிலேட்டிங் ஃபேக்டராக இருக்கலாம். பட் இந்த ப்ரெஷர் பல தேசிய ஊடகங்கள்ல போன வருஷத்துலேருந்து இது வந்து நம்ம எம்பி கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. இத மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இங்க ஃபேக்ட் என்னன்னா, நாய்களுக்காக வாதிடுவதற்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு ஆர்கனைசேஷன்கள் தயார். இங்க அனாதையா நிக்கிறது நாங்க தான். நான் அதை கிளைம் பண்ணுவேன். ஏன்னா நாய் கடி அப்படின்றே சொல்லிட்டீங்களா? நாங்க நீங்க இல்ல அப்படிதான். ஏன்னா இங்க சிக்கல் அங்க அவங்க ஆர்கியூ பண்றது இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட மனிதர்களுக்கு நடக்கிற பாதிப்பை வந்து அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. அவங்க அது ஒரு பொருட்டாவே, அவங்க வந்து மனித உயிர் மாற்றம் கிடையாது எங்களுக்கு, அது நார்மல் தானே அப்படின்றாங்க. கடி வாங்குறது நார்மலா, ஊசி போட்டு அப்படி சொல்லலை யாரும். தொடர் அதாவது வந்து எதிர்த்து பேசுறதை விட அந்த நெக்லிஜென்ஸ் இருக்குல்ல, நான் எங்களை நீங்க கன்சிடரே பண்ணலங்கிறது இருக்குல்ல, அது இன்னும் மோசமானது. இன்டிஃபரன்ஸ் வந்து அது வந்து இருக்கிறதுலே மோசமான எதிர்வினை. அது நீங்க சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை, தினசரி வாழ்க்கையை நீங்க பொருட்படுத்தவே இல்லை. இருக்கிற குழந்தைகளுக்கு சாலையை பாவிக்கிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதுங்கிறது இருக்குல்ல, அதை நீங்க பொருட்படுத்துறதே இல்லை. நான் இது தெருவில் தெரியட்டும், குழந்தை நடக்கும்ல, அவங்க இண்டிபெண்டா இந்த ஊரை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை நம்ம அடைக்கிறோம். அந்த நம்ம ப்ராப்பரா அதை ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும்னா அது ரொம்ப கொடூரமா இருக்கும். கிடைக்கிற சில சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது நாய் வயலண்ட் ஆயிருக்கா இல்லையா, ஃபேக்டா தானே, 3 மடங்கு அதிகரிச்சு வயலண்ட் ஆயிருக்கு. இந்த நாய்களோட எண்ணிக்கை அதிகரிக்குதுங்கும் போது ராபிஸ் பரவல் வந்து ஜாஸ்தி ஆகும். அதுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க? குரங்கு அப்புறம் நாய் போச்சுன்னா குரங்கு வரும் தான். இப்போ குரங்கு வந்துச்சுன்னா குரங்கையும் தான் கட்டுப்படுத்தணும். இது என்ன வம்பா இருக்கு? அதுக்கு அப்படியே விட்டுறது முடியுமா? இப்போ வைரஸ் கூட அது பொருந்துமே. ஏன் அதுக்கு இப்போ பாக்டீரியாவுக்கு எதிராக எதுக்கு ஆன்டி பாக்டீரியா அதெல்லாம் சாப்பிடணும், மருந்தெல்லாம் சாப்பிடணும்? இருந்துட்டு போட்டுமே. பிரச்சனை கட்டுப்படுத்துங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு. இந்த குரூப் எல்லாமே 4 வருஷம் முன்பே இல்ல 5 வருஷம் முன்பே நாயை கொல்லக்கூடாதுன்றத சொன்ன போதே, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வீட்டுக்குள்ள வெளியே பெரிய பெரிய ஃபாரின் நாயெல்லாம் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய டாக் லவர்ஸ் திருநாயெல்லாம் வளர்ந்ததுல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்காங்க. ஆமா, அவங்கள ஃபீட் பண்றது, அவங்கள வளர்த்து விடுறது, அவங்களோட இது இருக்கு. அதாவது வந்து என்னன்னா, தன்னுடைய பெருந்தன்மையை, தன்னுடைய இரக்க குணத்தை காட்டுறதுக்கான ஒரு கருவியா அதை பயன்படுத்துறீங்கிற. நீங்க எப்போ அதுல கடிபடுற மக்களோட வாழ்க்கை குறித்து உங்களுக்கு கரிசனம் இல்லையோ, மதிப்பீடுகள் சொல்றது என்னன்னா 20,000 மரணங்கள், ராபிஸ் மரணங்கள். ஆனா ரெக்கார்டு கவர்மெண்ட் சொல்றது, யூனியன் கவர்மெண்ட் சொல்றது 56 தான் ரெக்கார்ட் ஆயிருக்குன்றாங்க. அது பொருத்தமே இல்லாதது. உலகத்தில் நடக்கிற ராபிஸ் மரணங்கள்ல 1/3 இந்தியாவில தான் நடக்குது. 36% ராபிஸ் மரணங்கள் இந்தியாவில் நடக்குது. கணக்கு ஒரு 20,000 இருக்கலாம், 18லேருந்து 20,000 இருக்கலாம். அது ராபிஸை வந்து நீங்க கருதுறது 37 லட்சம் பேர் கடி வாங்குறாங்கல்ல, இதுல அறிவு இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு ராபிஸ் வந்தா என்ன பண்றதுங்கிற பயம் இருக்கும்ல அடுத்த ஒரு 3 மாசம். அது உங்களால, ஏன்னா ராபிஸ் ப்ரிவென்ஷன் மட்டும்தான் சாத்தியம். ஊசி போட்டு, நாய்க்கு ஊசி போடணும், மனுஷனுக்கு ஊசி போடணும், இம்யூனோகுளோபுலின் ஊசி போடணும். இதெல்லாம் ஊசி போட்டுட்டாலும் கூட உங்களுக்கு ராபிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது நரம்பு மண்டலத்தில் மெதுவாக போய் மூளையை பாதிக்கும். ஒன்ஸ் உங்களை அது பாதிச்சிருச்சுன்னு சொன்னால் 0% கியூரபிள். மார்பா கேபோலா விட மோசம்.
கியூர் பண்ண முடியாது. இந்த பயத்தோடு வருஷத்துக்கு நாம 40 லட்சம் பேரை இந்த பயத்தோட வாழ வைப்போம். எங்க நாய் கடிச்சிருமோங்கிற பயத்துல ரோட பயன்படுத்துற சாதாரண மனிதர்கள் இருக்கிற எல்லா தொந்தரவுகளையும் சேர்ந்து மீதி இருக்கிற மனிதர்கள், கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட வாழ்க்கையை எப்ப அது கடிச்சு வைக்குமோங்கிற பயத்தோட நம்ம இது பண்ண வைக்கிறோம். இதுக்கெல்லாம் அது குறித்து அவங்க கன்சிடரே பண்ணல. நான் பல பேரை பார்த்துட்டேன். ஆமா, கவர்மெண்ட் கட்டுப்படுத்தணும், அவ்வளவுதான் பொறுப்பு, இது பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் கையில கவர்மெண்ட் அதை எதுவும் செய்யல. ஒருத்தன் கேட்டிருக்கானான்னு பாருங்க. ஏன் நாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூனியன் கவர்மெண்ட் 10 கோடி கொடுத்துருக்கே, 9.5 கோடி கொடுத்துருக்கானுங்க. 9.5 கோடி கொடுத்துருக்கே, இது அடுக்குமா? ஒருத்தன் கேட்டானா கேட்கல. உடனே மெழுகுவர்த்தியை பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஐயோ, திருநாயை போட்டு ஷெல்டர்ல அடிக்கிறீங்களே. அதுல நேத்து ஒருத்தர் பேசுறாரு, நாய் ஒரு டெரிட்டோரியல் அனிமல், அதை போய் ஒரு ஷெல்டர்னு அடைச்சிங்கன்னா அது ஒன்னோட ஒன்று கடிச்சிட்டு செத்து போயிருங்கிறான். என்ன கடிக்கும், உங்களை கடிக்கும்ங்கிறத பத்தி கவலைப்படாதவனுங்க நாய் ஒன்ன கடிச்சுக்கிறாங்க. கரெக்டா அந்த இந்தியன் படத்து டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்ப சீனு செத்துருமா சந்துரு அப்படின்னு கவலைப்படுவாங்க இல்லையா, கவுண்டமணி படுத்திருக்கும் போது. அதை மாதிரி இங்க சொல்றாங்க, ஐயோ நாய் கடிச்சிட்டு செத்து போயிருமே, ஷெல்டர் இப்பதான் இருக்காதுன்னு சொல்லு. ஏன் இதை ரொம்ப பேச வேண்டியிருக்குன்னு சொன்னா, இவங்க எல்லாருமே வசதி இருக்கவங்க. அப்சல்யூட்டா வந்து ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, பெரிய கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களால ஒரு கேஸ் நடத்த முடியுது. ரொம்ப பெரிய தலைவர்களை நேத்து லாபி பண்ண முடியுது. ஆமா, நேத்து ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்க எல்லா கட்சிகள்லயும் இருக்கிற முக்கியமான தலைவர்களை இது சம்பந்தமா கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு வந்துருச்சு நேத்து. ராகுல் காந்தி, சிதம்பரம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. பிஜேபிக்காரங்க ரொம்ப நேக்கா சைலண்டா ஒதுங்கிட்டு இருக்காங்க, வேணாம் இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தேவை இந்த மற்ற பிரச்சனை எல்லாம், அந்த எலெக்ஷன் கமிஷன் ப்ராப்ளம்லாம், நாய் பிரச்சனை ஆம்பிளிஃபை ஆச்சுன்னு சொன்னா நமக்கு இது கொஞ்சம் பின்னாடி போயிடும்னு அவங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா இவங்களால எல்லா இடத்துலையும் போக முடியாது. இது வெறுமனே அவங்களோட மனிதாபிமானத்தை காட்டுற, மனிதாபிமானம் நான் சொல்ல மாட்டேன், அந்த கருணையை வெளியில காட்டிக்கிறேன்னு அவங்க செயல்படுறாங்க. ஆனா இதன் பின்னால பொருளாதார நலன்கள் இல்லாம இருக்கும்னு நான் நம்பல. அகைன் அந்த நம்ம பழைய கணக்கு வரும், 37 லட்சம் நாய்க்கடி, கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம், சிலது அண்டர் ரிப்போர்ட்டிங், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்தா ஒரு நாய்க்கடிக்கான மருந்து தோராயமா ஒரு 5000 ரூபாய் செலவாகும். அந்த 2 மருந்து உட்பட ஆன்டி ராபிஸ் வேக்சினேஷன் போட்டா 37 லட்சம் இன்ட்டு 5000, இந்த மார்க்கெட் எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த கம்பெனிகள் இது மாதிரி லாயர்ஸுக்கு அள்ளி கூட இறப்பாங்க. கேஸ் நடத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு என்ஜிஓ பேர்ல பணத்தை கொண்டு வந்து இறப்பாங்க. அவங்களுக்கு நாய்க்கடி ஜாஸ்தியா வருதுங்கிறது அது ஒரு சந்தை. இது உலகத்துல பெரிய ராபிஸ் ஆன்டி ராபிஸ் வேக்சின் மார்க்கெட். அது கெலாக்ஸ் இருக்கான்ல, அவன் வீகன் குரூப்பை என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணுவான். ஏன்னா கெலாக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி வீகனிசம் வளர்ந்ததுன்னா, நான்வெஜ் கறி மீனை திங்கிறத குறைச்சானா அவன் இந்த மாதிரி கெலாக்ஸ் மாதிரியான ஃபுட்டை சாப்பிடுவான். பாலை குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்கும். இது எல்லாமே வீகனை வளர்த்தா இவங்க வளருவாங்க. ஸோ இப்படி இதுக்குள்ள ஒரு வர்த்தக நலன் இருக்கு. எல்லாரும் ஒதுங்கும் போது அடிப்படையில் இதனுடைய விக்டிம்ஸ் யாருன்னு சொன்னா, வசதி இல்லாதவங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைகள். அவர்களுக்கு சாலை உங்க நாய்களுக்கா இல்ல குழந்தைகளுக்கா, இந்த கேள்வியில இருந்து ஆரம்பம். குழந்தைங்க ரோட யூஸ் பண்ணணுங்கிறது ப்ரையாரிட்டியா? டிபேட் இப்படி வந்துருச்சுங்க, ரெண்டு இல்லை. ஒன்று நீங்க அந்த பக்கம் நிற்கிறீங்க, நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம். குழந்தை பாதுகாப்பா ரோட்டை பாவிக்கிறது, வயசானவர்கள் பாதுகாப்பா தான் இருக்கிற இடத்துல ஒரு குறைந்த தூரம் வாக்கிங் போறது, அந்த சோஷியபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் இதுவா இல்ல அதுவான்னு ஒரு சாய்ஸ் வருது. எதுல நிக்க போறீங்கிறத கேள்வி. இதுல எது தேவை? அண்ட் எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறது அல்ல. ஆனால் நீங்கள் அந்த ஒரு குறைந்தபட்சம் நோயுற்ற, ரொம்ப மோசமா நடந்துக்கிற, கடிக்கிற நாய்களை நீங்க கொல்லலைன்னு சொன்னா, அதற்கான லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னா, அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலன்னு சொன்னா, இதை தடுக்கவே முடியாது. எங்களை பலியிட்டு யாரை வாழ வைக்கிறது? எங்களை பலியிட்டு ஆன்டி ராபிஸ் கம்பெனியை வாழ வைக்கிறதுன்னு வேணா எடுத்துக்கலாம். அப்படிதான் இதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இறக்க குணத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? மனுஷங்க மேல எங்களுக்கு இறக்கம் வர மாட்டேங்குது. இல்ல, அந்த சாய்ஸ்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன, நான் ஒத்துக்கிறேனே, எனக்கு இந்த நாய்களோட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை பிடிச்சு கொண்டு போய் அவங்கள அதை கருணை கொலை பண்றதுல எனக்கு நான் அதை சாதாரணமா எடுத்துக்கிறேன்ல. ரைட், அது ஒரு ப்ராசஸ் தான். அமெரிக்காவில் பண்ணா, மற்ற நாடுகளில் பண்ணா, இது ஒரு ப்ராசஸ், இது நடந்து தான் தீரும் அப்படின்னு நான் கன்வின்ஸ் ஆகுறேன்ல. அது போல அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க. என்ன, எங்கேயோ ஒரு குழந்தை தானே, 37 லட்சம் பேர் தானே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். நான் அவங்களோட சாய்ஸ்ல எனக்கு இது இல்லை. நான் குழந்தைகளை பார்த்து இறக்கப்படுங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. கிளியர், நான் இந்த பக்கம் நிற்கிறேன், நீங்க அந்த பக்கம் நிற்கிறீங்கிறது தான் இதுல விஷயம். அவங்களுக்கு அது இல்லாம கூட இருக்கலாம், ஏன்னா தெரியாது இல்லை. ஏன்னா எங்கேயோ ஒரு இதுல மற்ற எல்லா ஆக்சிடென்ட்ஸையும் ஏத்துக்கிறோம்ல. லட்சக்கணக்கில் ஆக்சிடென்ட் நடக்குது, 2 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நாட்டில். லான்செட்டோட அறிக்கை 3 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு கணக்கு வருது. இது எல்லாத்தையும் நம்ம சாதாரணமாக தானே கடந்து போறோம். அது மாதிரி அவங்களுக்கும் அது சாதாரணமா இருக்கலாம்.
அதுக்குள்ள போய் நாம வந்து அவங்க இரக்கமற்றவர்கள், மனிதர்கள் மேல வந்து இரக்கம் இல்லைன்ற மாதிரி டிபேட் பண்றதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அவங்களோட ப்ரையாரிட்டியில இல்ல அது எப்படின்னு நான் கேட்கறேன். ஏன்னா நாய் வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணணும், அதை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அவர் ரெண்டுமே தான் பாக்குறாங்க. ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும், சமூக இதழில் பார்த்த வரைக்கும் அதுவும் பாவம் தான். பட் ஒரு ஆப்ஷன் இல்லை. இது ஏதாவது நம்ம இது ரெகுலேட் பண்ணியே ஆகணுன்ற அக்கறை வந்து அவங்கள்ட்ட இருக்கு. எப்படி பெட் லவர்ஸை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு வந்து ரெண்டு பக்கத்தையும் அவங்க பாக்குறாங்க. ஓரளவுக்கு இதை பேலன்ஸ் பண்ணி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது இருக்கு. அவங்க மனிதர்கள் மீது அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு, எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதில் நிறைய பேரை வந்து டாக் வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்காங்க, பெட் லவர்ஸா இருக்காங்க. அவங்களே வந்து சொல்றாங்க, இல்ல ஒரு 3 நாய் வந்து ரவுண்ட் அப் பண்ணுச்சுன்னா எனக்கும் பயமா தான் இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். அதை ரெகுலேட் பண்ணணுன்ற அளவுல அவங்க வந்து சிந்திக்கிறாங்க, சொல்றாங்க. கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்கு புஷ் பண்றாங்க. இன்னொரு தரப்புக்கு வந்து மனிதர்கள் பற்றி எந்த அக்கறையுமே இல்லை. அது பியூர், அது கிளாஸ் டிஃபரன்ஸ் தான். ஓகே, அது என்னன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது உங்க மனிதர்களாக நான் கன்சிடர் பண்ணல அப்படின்றதுனா நீ அவசியம் இல்லைங்கிறதா. அங்க வந்து என்னன்னா அது உங்களுக்கு பெருசா தெரியல, அல்லது அவங்களுக்கு அதை பத்தின இன்புட் இல்லாம இருக்கும். அவங்க நம்புறாங்கல்ல, ஒரு முரட்டுத்தனம், கடவுள் நம்பிக்கை மாதிரி ஆயிடுச்சு போல. சில பேர் பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வந்து நாய் மொத்தமா அழிக்கிறதான்னு அவங்க கேட்கறாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. சிறு சிறு பிரச்சனைகள் எதை அவங்க கருதுறாங்க? ஒண்ணு, இது குறித்த செய்தி அவர்களுக்கு கவனத்துக்கு போகவே இல்லைன்னு வச்சுக்கணும். அப்படின்னா அவங்க செய்தியை நியாயமா பார்க்கல, ஒரு முட்டாள்தனமா சமூகத்தை அணுகுறாங்கிறது ஒண்ணு. அல்லது நடக்கிற இந்த நம்பர் எல்லாமே அவங்களுக்கு சின்ன பிரச்சனையா தெரியுதுன்னு சொன்னா அவங்களுடைய ப்ரையாரிட்டியில மனிதர்கள் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இவர்கள் யாருமே இதை ஒரு அதிகபட்சம் அவங்க சொல்றது என்னன்னா, நாய் கூட பழகிப்பார், அது எவ்வளவு அன்பா இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா உலகளாவிய அளவுல நடக்கிறது என்னன்னு சொன்னா, ஆஸ்திரேலியா கங்காரு எண்ணிக்கை ஜாஸ்தியானாலும் அவன் கொள்றான், ஒட்டகங்களோட எண்ணிக்கை அதிகமான அவன் கொள்றான் ஒரு சில கட்டத்துல. வேற உலகளாவிய அளவுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு கட்டம் வரைக்கும் இந்த நாய்களை வந்து கருணை, இப்பவும் அது நடக்குது. ஒரு கடைசி ஆப்ஷனா அது நடக்குது. அடாப்ட் பண்ண ஆள் வரணும். கடிப்பு சரியா இருந்தா பீட்டா கூட கடைசியா வந்து கருணை கொலை தான் பண்றாங்க, கைவிடப்பட்ட அனாதையான நாய்களை. அதை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னாலும் கூட அவங்களால வந்து நடிகர்களை வந்து அது ஒரு பெரிய பணம் அந்த இடத்துல புழங்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நடிகர்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பேச வைக்கிறது மூலமா அதை காப்பி பண்ற ஆட்கள் மற்ற இடத்துல வருவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, ரொம்ப இதா பண்ண முடியுது. அது ஒரு பெரிய தொழில் மாதிரி அது ஒரு நடக்குது. அதனால அதுக்குள்ள போக வேண்டாம். இறக்கப்படுறவங்க, சாப்பாடு போடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குன்னா, நீங்க சாப்பாடு போட்டுட்டு போன பிறகு நாங்க பாதிக்கப்படுறோங்கிறது அவங்களோட மண்டைக்குள்ளே ஏறல. ஆனா ஃபீசிபிள் சொல்யூஷன் எதுன்னு சொன்னா, இன்னைய தேதியில 7 கோடி நாயை ஸ்டெர்லைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நாம் கருத்தடை செஞ்சு ராபிஸ் ஊசி போட்டு அவங்கள அந்த நாய்களை வந்து தெருவில் வந்து விடுறது அப்படிங்கிற அந்த வேலை இருக்குல்ல. ஷெல்டர்ல எங்க வைப்பீங்க? 8 லட்சம் நாய்களை எப்படி ஷெல்டர்ல அடைப்பீங்க? அதுக்கு இடம் வேணும், திரும்ப வெளியே வரணும்ன்றத பத்தி தூக்கி உள்ள போட பராமரிக்கணும். இது வந்து யதார்த்தத்துல என்ன ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையை வந்து நாய்களை வந்து கொன்னுடலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை அவங்க நேரடியா சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஆனா பிரச்சனை என்னவென்றால் அதை தவிர வேற சொல்யூஷன் இல்லை. கட்டுப்படுத்துவதுங்கிறது அதை தவிர வேற சொல்யூஷன் இல்லை. என்ன செய்யலாம் அதை பாருங்க. இது 6.2 கோடியிலிருந்து 7 கோடி கணக்கு ஏதோ சொல்றாங்க. இது 6.5 கோடின்னு வச்சுக்குவோம் ஆவரேஜா. இந்த 6.5 கோடி நாயை பிடிச்சு கொண்டு வந்து அதுக்கு வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்களா? சைக்காட்ரிஸ்டே இல்லை நாட்டில். தேவையில 90% மனநல மருத்துவர்கள், மனநல பணியாளர்களே கிடையாது நாட்டில். இதுல நாய்க்கு வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு. அனுபவம் இருக்கிற, அதாவது ஏற்கனவே கருத்தடை செய்த அனுபவம் இருக்கிற வெட்டினரி டாக்டர்கள் தான் இதை செய்யணும். நீண்ட ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கு, அதற்கான விதிமுறைகள் இருக்கு. இதை மானிட்டர் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா இந்த நாய்க்கடிக்கு வந்து ஒரு அதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா பண்றதுக்கு, அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு, அவங்களுக்கான இழப்பை வந்து ஈடுகட்டுவதற்குன்னு எந்த மெக்கானிசமும் கிடையாது. ஸோ சுத்தி வளைச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப சொகுசா பாதுகாப்பா வந்து தன்னோட கருணை உள்ளத்தை காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு மூர்க்கமா நாய்கள் மாறினதுக்கான காரணம் என்ன தெரியல. அது வந்து ஒண்ணு, எண்ணிக்கை அதிகரிச்சா மூர்க்கமா தான் ஆகும். அப்படியா? ஏன்னா முன்னாடி எண்ணிக்கை கம்மியா இருக்கும்போது அதான் 10 இயர்ஸ்ல 3 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா, குறைந்த ஸ்பேஸை வந்து நாய்கள் பயன்படுத்துது, அல்லது சூழல் ஒரு இதா இருக்கலாம். நான் வந்து உறுதியா சந்தேகப்படுறது என்னன்னா, நாய் எண்ணிக்கை அதிகரிப்பு அதனுடைய மூர்க்கமான நடத்தைக்கு ஒரு காரணமா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாகனங்கள் முன்பை விட ரொம்ப அதிகமா அதிகரிச்சு, அது வந்து பயங்கர டிஸ்டர்ப் பண்ணும், அது இரிட்டேட் பண்ணும் ரொம்ப. அந்த சத்தம் வந்து நாய்களை வந்து ரொம்ப
ரொம்ப பயங்கரமா இரிட்டேட் பண்ணும்போது எல்லாம் அப்போ வந்து பைக்ல துரத்தும் ஒரு நாய், நிறுத்திட்டா நின்றுவோம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணா திரும்ப துரத்துவோம். ஆனா ரொம்ப பயமா இருக்கும், டப்புனு விழுதுருவோம்னு செம பயமா இருக்கும். போனா ஃபாஸ்டா பின்னாடி ஓடிடும், நிறுத்தினா நின்றுவோம். என்ன ஒன்றும் சில டாக் லவர்லாம் கேட்டா அது உங்க கூட விளையாடுது அப்படின்னாங்க. ஓஹோ. அதுக்கப்புறம் இல்ல அது சில டாக் லவர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பரிந்துரை என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நாயை பார்த்து பயப்படாதீங்க, நில்லுங்க, அதை வந்து நீங்க அதை ட்ரிகர் பண்ணாதீங்க, அது கைண்டா இருந்தீங்கன்னா போதும், இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பயம்ங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். ஆமா. இதை நீங்க ஒரு குழந்தைகிட்ட போய் சொல்ல முடியாது, குழந்தை ஓட தான் ஓடும். 2 பெற்றோர்கள் வேலைக்கு போறாங்க அல்லது முன்பு உங்களுக்கு இதுல இருக்க இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, மக்கள் தொகை பெருகினாலும் கூட நாம வந்து நம்முடைய இப்ப கலாச்சாரம் எப்படி கதவை சாத்திக்கிற ஒரு கலாச்சாரம் தான் நமக்கு இருக்கு. முன்பு ஊர் வந்து தெருவுல தான் இருக்கும் பெரும்பாலும். இப்ப தெரு வந்து போறதுக்கு வர்றதுக்கு மட்டும்தான், நீங்க அங்க நின்று பேசுறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஸோ சின்ன குழந்தைங்க தனியா அந்த ரோட பயன்படுத்தும் போது நாய்ங்க வந்து துரத்தும் போது காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம போகுது. முன்னாடியே இருந்திருக்கு கிராமங்கள்ல எல்லாம், கிராமத்திலேயோ தெருவுலையோ நாய் இருக்கும், துரத்தும், யாரோ ஒருத்தர் அட்லீஸ்ட் வருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடி வாங்கி இழுத்துட்டு போய் கீழே விழுந்து ஒரு டேமேஜுக்கு பிறகுதான் யாரோ ஒருத்தர் சத்தம் கேட்டுதான் வர்றாங்க. ரோட்ல சாதாரணமா நிக்கிறதுங்கிறதோ திண்ணைங்கிற மாதிரி ஒண்ணு இல்லை, மொத்தமா அடைச்சிருக்கும் போது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தெருவுல ஒரு நாய் இருந்த இடத்துல 4 நாய் இப்போ இருக்கு. ஆனா தெருவுல 4 மனுஷங்க நின்ன இடத்துல ஒருத்தன் கூட இல்லை. யாராவது ஒருத்தர் அந்த பெடஸ்ட்ரியன் யாரோ வந்தாலோ அல்லது வண்டியில யாரோ போறவங்க வந்தாலோ தான் சாத்தியம். அவங்க பயப்படுறவங்களா தான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வயலண்ட் பிஹேவியர் அதை நம்ம எதையுமே ரிசர்ச் பண்ணல. இருக்கிறதுலே இந்த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கிட்ஸ்ன்னு சொன்னா ஜென் ஆல்ஃபா அப்படின்னு உலகம் ஃபுல்லா கடந்துக்கிட்டு அவங்கள பத்தின ரிசர்ச் என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதான் ரொம்ப சமாளிக்க கடினமான சிரமமான குழந்தைகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தின இதெல்லாம் நடக்குது. பேரே வந்து ஐபேட் கிட்ஸ்ன்னு தான் அவங்களுக்கு பேர். இப்போ வளர்ந்ததே ஐபேடோட தான் வளர்றாங்க. அம்மா அப்பா மாதிரி ஐபேட்னா ஒரு கேஜெட்டோட அப்படி வளர்றாங்க. இதை இந்தியாவில் அதை பார்த்தீங்கன்னா இதனுடைய அதிகபட்ச சேதாரத்தை சந்திக்கிற இந்தியாவில் அதை பத்தின எந்த ரிசர்ச்சும் கிடையாது. இதே தான் இங்கேயும் நடக்குது. இதனால் ஏற்படுகிற பொருளாதார இழப்பு, உங்களோட மனநலன்ல அது செலுத்துகிற தாக்கம், இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா அது எங்கேயோ இருக்கும். பட் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. திறனாய்களுக்காக பேசுறதுக்கு நிறைய இருக்கு. முக்கியமா அந்த மேனகா காந்தி மனிதர்களை பத்தி அவங்க இறக்கப்பட்டதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இல்ல நம்மளோட இதுல நான் அது ஒத்துக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு வந்து சிக்கல் என்னன்னு சொன்னா, கடைசியில இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல யாரை காப்பது யாரை கைவிடுவது அப்படிங்கிறது குழப்பம். ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தர் உங்களால காப்பாற்ற முடியுங்கிறது சூழல்னு சொன்னா அது யாருங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். இதுக்கு முன்னாடி இந்த பேச்சை நான் பேசினதே கிடையாது. ஈவன் தோ நான் 15-16 வயசு, எனக்கு 7th 8th படிக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூல் போகிற வழி எப்படி 1.5-2 கிலோமீட்டர் நடந்தால் வழக்கமாக ஸ்கூல் போனோம். அந்த பாதை, அந்த குறுக்க இருக்க பாதையில் ஃப்ரெண்டுக்காக பேகை வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன் ஒரு அரசமரத்தடியில். பக்கத்தில் அந்த இதில் வந்து நாய் ஒன்று வந்து இப்படி குலைச்சிட்டு நான் உட்காந்துருக்கும்போது இங்கே நெத்தியில் கடிச்சிச்சு. நெத்தியில் கடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக மூளைக்கு இன்ஃபெக்ஷன் போகலாம். சும்மா 7 படுத்த நாய் வந்து கடிச்சிருச்சு. போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம். 7 ஊசி எல்லாம் இல்லை, டபுள் த டைம் போடணும். 40 சுற்றி 42 ஊசி. 42 இல்லை, 7 அப்போ போடுவாங்க. இப்போ 12 13 போடணும் அப்படின்னாங்க. அப்புறம் போட்ட போது திரும்ப டாக்டர் செக் பண்ணிட்டு 8வது ஊசி 9வது ஊசி போடும்போது என்னது 7 தானே போடணும், எதுக்கு உனக்கு 9 ஊசினோடனே நெத்தியில் கடிச்சிருக்குன்னு அவர் தெரில. அப்புறம் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து பார்த்துட்டு வேற டாக்டர், சீனியர் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இல்லை போடணும் தான் 12 போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இதை எழுதி கொடுத்தாங்க இந்த இதில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஹோல் லைஃப் வந்து இந்த நாயை கன்சிடர் பண்ணி தான் என்னோட ட்ராவல் எல்லாமே இருக்கும். வீடு ஏதாவது ரூம் வாடகைக்கு பார்க்குறேன்னா ரொம்ப எனக்கு சௌரியமான ஒரு வீடு, வாடகை கம்மி, ஆனால் தெருவில் நாய் கிடக்கு, எந்த வசதியும் இல்லாத ரோடு பக்கத்தில் இருக்குது திருப்பூரில். ஏன்னா லேட் நைட் எப்படியும் லேட் நைட் ஆகும், நடுராத்திரி போகிற மாதிரி இருக்கும். நாய்க்கு பயந்து தான் நான் வீடு இது பண்ணியிருக்கேன். என்னோட பயணங்களில் இந்த நாய் பயம் வந்து முழுமையாக அதோட தாக்கம் இருக்கும். 4:30 மணிக்கு 4:15 பஸ் போய் இறங்கிடும். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து இருந்துட்டு 1.5 மணி நேரம் வெளிச்சம் வந்து ஜனங்க நடமாட்டம் ஆரம்பிச்சது பிறகு தான் நான் என் வீட்டுக்கே போகிறதுக்கு அப்படி தான் பண்ணுவேன். இந்த பயம் இருக்குல்ல, அது ஒரு இன்பில்ட், அது ஆட்டோமேட்டிக். அது பயப்படுறவனை நான் இன்னும் துரத்தும். உங்களோட பயத்தை அதனால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். யார் வீக்கரோ அவனை தான் நாய் துரத்தும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கவனை பார்த்து ஓடும், வீக்காக இருக்கவனை பார்த்து நாய் துரத்தும். இதை மாற்றவே முடியாது. இப்போ என்னோட பயத்தை வந்து மாற்றுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது.
ரொம்ப 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 டஃப். இப்போ எனக்கு சரி 20 வயசு ஆயிடுச்சு, ஒன்னெல்லாம் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு என்ன எது வச்சிருக்கீங்க? அவங்க ரோட்ல இறங்கி அவங்க ரொம்ப கேஷுவலா மற்ற இடங்கள்லாம் போய் அப்படியெல்லாம் இண்டிபெண்டா ஒரு குழந்தை வளர்றதுக்கு அடிப்படை என்ன? அவங்க கடைக்கு போறது, வெளியில ஆட்களை பார்க்க போறதுன்னு ரோட தைரியமா வந்து சேஃபா இல்ல. இப்போ நார்மலா வெளியே போய் விளையாண்டுட்டு அவங்கள பழி கொடுக்கு. இது எதுக்குமே அவங்க தரப்புல வந்து சொல்யூஷனே கிடையாது. இவங்க சொல்ற ஸ்டெர்லைஸ் பண்றது இது எல்லாமே சண்டிகர் மாதிரி ஒரு நகரத்துல சாத்தியம். அங்கேயே கூட 3000 நாய்களோட எண்ணிக்கையை குறைப்பதற்கு 4 வருஷம் ஆயிருக்கு. 18, 19, 20, 21, 22, 23 6 வருஷம் ஆயிருக்கு. 6 வருஷத்துல உங்களால 3000 நாயை சண்டிகர் மாதிரி ஒரு நகரத்துல கட்டுப்படுத்த முடியும். அதிகபட்ச கவனத்தை வந்து கொடுக்கும்போது 8 லட்சம் 10 லட்சம்ன்ற மாதிரி இருக்கிற ஊர்கள்ல இந்த கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய மேன் பவர் தேவைப்படும்? இல்ல அதுக்கு இவர்கள் அதுக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் என்ன? சோறு போடுறவர்கள் இந்த ஊசி போடுறதுக்கோ நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவர்களுடைய பங்களிப்பு என்னன்னு தேடி பாருங்க. அதை பத்தின அக்கறை எதுவுமே இல்லை. அதை பத்தின பேச்சே கிடையாது. அது கவர்மெண்ட் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் கொடுத்துரு. கவர்மெண்ட் கேட்டு பாருங்க. கேஸ் போட்டிருக்காங்கப்பா, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆள் கிடையாது, வெட்டினரி டாக்டர் இல்ல, கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி பால் 2 தரப்புக்கும் பந்து போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கைய அதிகபட்ச அச்சத்தோட கழிக்க வேண்டியிருக்கு. தினசரி லைஃபை ஒரு கண்ணியமா பாதுகாப்பா வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு மறுக்க, பயமற்ற சூழல அவங்களால பயத்தோட தான் வாழ முடியுது. ஆமா. ராபிஸை பொறுத்த வரைக்கும் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது மெக்கானிசம்லாம் இருக்கா? எந்தெந்த நாய்க்கு ராபிஸ் இருக்கும், இல்ல அப்படி ஒண்ணு ராபிஸ் தடுப்பூசி வந்து மேண்டேட்டரியா? இதுக்கு வந்து பல எக்ஸாம்பிள் இருந்திருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரோட ஒய்ஃப் வீட்டுல வளர்த்த நாய் கடிச்சு ராபிஸ் வந்து இறந்து போறாங்க. நாய்க்கு ராபிஸ் ஊசி போட்டிருக்கு. நாய் கையில கடிச்ச பிறகு இவங்க ராபிஸ் ஊசி போட்டிருக்காங்க. பட் இந்த ஊசி வந்து 100% இது கிடையாது, வேலை செய்யும்னு இல்லை. ரேர். அது வந்து நம்ம வந்து ஒரு 90 to 95% அது சேஃப்னு வச்சுக்கலாம். ஸோ நாய்க்கு போட்ட ஊசியிலிருந்து தப்புன இன்ஃபெக்ஷன் மனிதருக்கு போட்ட ஊசியிலிருந்தும் தப்பிச்சு அவங்க வந்து இறந்து போறாங்க. இந்த எபிசோடு என்னன்னு சொன்னா, ஒன்ஸ் ராபிஸ்ன்னு ஐடென்டிஃபை ஆச்சுன்னு சொன்னா விஷயம் தெரிஞ்ச நோயாளிக்கு வைத்தியம் பண்றவங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிடும், இவரை காப்பாற்ற முடியாது. தனி ரூம்ல போட்டு அடைப்பாங்க. ரிமெம்பர், அவங்களால தண்ணி குடிக்க முடியாது, இதெல்லாம் சாப்பாடு முடியாது, மூளைக்கு இன்ஃபெக்ஷன் போயிடும், இறந்து போவாங்கிறத வச்சுக்கிட்டாலும் கூட அவர்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கும். நம்ம சாவ போறோங்கிறது தெரியும். அட்டன் பண்ண ஆள் இருக்காது, ஒரு ரூம்ல அடைச்சிருக்கணும். இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு நிலைமை ஊசி போட்டாலும் வரலாங்கிறது தான் யதார்த்தம். இந்த டஃப் எபிசோடு அட்லீஸ்ட் ஒரு ஊசி போட்டவனுக்கும் அந்த பயம் இருக்கும்ல, நான் அந்த மாதிரி செத்தா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல. மதுரை பக்கம் ஒரு பையன், தேனின்னு நினைக்கிறேன், பூனை வந்து மேலே விழுந்து கடிச்சு ராபிஸ், இது ராபிஸ் தான் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அவரை ஒரு ரூம்ல போட்டு ரூம்ல வந்து போடுறாங்க, ரூமை க்ளோஸ் பண்றாங்க, துண்டுல தூக்க மாட்டிட்டார். ஏன்னா there is no way out. அவ்வளவுதான். இது வந்து 0% கியூரபிள், 100% சாவு உறுதி, பிழைக்க முடியாது. ஸோ கடி வாங்குற ஒருத்தனும் இந்த பயத்தோடு தான் அடுத்த 2 மாசம் அவன் கடந்தாகணும். ஏன்னா அந்த இன்குபேஷன் பீரியட் ஒருத்தருக்கு 1 வாரம் இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 மாசம் இருக்கலாம். ஆனால் 2 மாசத்துல ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இல்ல நீங்க சிம்டம் வச்சு தான், நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள ஆள் போயிடுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு ரிப்போர்ட் ரொம்ப குறைவா. இன்குபேஷன் பீரியட்ல கண்டுபிடிச்சலாம்ல, வந்துருச்சா இல்லையா? இல்ல தெரியவே தெரியாது. அது நரம்பு மண்டலத்தின் வழியா மேல போய் இதெல்லாம் சாதாரண சிம்டம் தான் இருக்கும். உங்களுக்கு ஜுரம், சாப்பாடு சாப்பிட முடியாம வாந்தி இருக்கு, இது பாத்தீங்கன்னா எல்லா ஜுரமும் அது இந்த மாதிரி தானே இருக்கும். பெரும்பாலான ஜுரம் அந்த மாதிரி தானே இருக்கும். அவங்க தண்ணியை பார்த்து பயப்படுறாங்கும் போது ஃபைனல் ஸ்டேஜா இருக்கலாம். அதன் பிறகு அதுதான் சிம்டம். எனக்கு கடிச்சது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயத்துல நீங்க தாண்டி வந்துட்டீங்க, சேஃபா இருப்பீங்க, பிரச்சனை இல்லை. கடிக்கிற நாய்க்கும் ராபிஸ் இருந்திருக்கணும், அப்பதான் இருக்கும். எல்லா நாய் கடிச்சாலும் ராபிஸ் அப்படியெல்லாம் இல்ல. நாய் மட்டுமே கிடையாது, பூனை கடிச்சு ராபிஸ், குரங்கு. ஒரு கேஸ் என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, நாய் மாட்டை கடிச்சு, ஆமா, மாட்டுக்கு ராபிஸ் வந்து மாட்டோட வந்து புழங்கும் போது அந்த பாலை வந்து மாட்டு பாலை அல்லது ஏதோ ஒண்ணு ஒருத்தர் வந்து அந்த பாலை பச்சையா குடிச்சு அவங்க இறந்த கேஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே போல வேற சில காட்சிகள் பார்த்துருக்கோம். யூபிலே தான் ஒரு பையன் நாய் கடிச்சிருச்சு, வீட்டுல சொன்னா திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு ஸ்கூல் பையன் அந்த ஃபைனல் மொமெண்ட்டை பார்த்தேன். ஹாரிபிள். இந்த மாதிரி ஒரு 4 வீடியோ பார்த்தோன்னா நமக்கு இந்த வார்த்தை வராது. சின்ன பிரச்சனை தானே, மேனகா காந்தி மாதிரி ஒரு ஃபேக் வீடியோ பார்த்துட்டு இப்படி ஜட்ஜுங்கெல்லாம் இப்படி சொல்லலாமாங்கிற வாய் வரவே வராது. பட் அவர்கள் செலக்டிவா தவிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த லவ் அங்கே ஃபீல் பண்ணியிருக்கலாம்.
நாய் வந்து உண்மையா லவ் பண்ணுது, ஒன்ன லவ் பண்ணுது, எங்களை எங்களை பண்ணல. அதான் பிரச்சனை. நம்ம வீட்டில் வளர்க்குற நாயை பத்தி யாராவது ஏதாவது சொல்றோமா? மெட்ராஸ்ல ஏதோ பாஷ்யம் அப்பார்ட்மெண்ட்ல 10வது மாடியில ஒரு அம்மா ஒரு மாடு 6 நாயை வளர்க்குறாங்க. ஒரு கண்ணுட்டி ரோட்ல கிடந்துச்சான் அடிபட்டு, அதை தூக்கிட்டு போய் 10வது மாடியில வச்சு மாடை வளர்க்குறாங்க. நம்ம ஏதாவது கேட்டோமா? 10வது மாடியில் அது எய்த்த வீடுகாரன் சாணிலாம் எங்க போடும், எப்படி டிஸ்போஸ்? அவ்வளவுதான். அங்க பக்கத்துல இருக்க சாக வேண்டியதான், வீட்டை வாடகை விட்டு போக வேண்டியதான், வேற என்ன பண்றது? பட் எனிவே அது உங்க இடம், நீங்க பண்றீங்க. நீங்க ஒரு யாருமே இப்போ பேசின மனிதர்கள் யாருமே நீங்க நாய் தனியா வளர்க்கறத பத்தி பேசவே இல்லை, எதுவுமே சொல்லல. தெருவில் இருக்கிற நாய் எங்களுக்கு எப்படி டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றதுதான் எல்லாரும் பேசக்கூடிய கருத்து. இப்பவும் அரசாங்கத்தோட அது வளர்க்குறவங்களே நிறைய பிரச்சனை பண்றாங்க. வாயில கப்பு போட்டுதான் நாயை வாக்கிங் கூட்டு போகணும்னு சட்டம் இருக்கு. போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போட்ட சட்டம். எங்கேயாவது எத்தனை நாய் நீங்க வாயில கப்போடு பாக்குறீங்க சொல்லுங்க? சட்டம் வந்தப்போ 2 மாசம் ஏதோ பார்த்தோம், 4 நாய் பார்த்துருப்போம். அது அடக்குமுறைன்னு பாக்குறாங்க. நாய்களுக்கு இதான் அடக்குமுறை. ஒரு அம்மா ஃபேஸ்புக்கில் ஒரு அம்மா வந்து இப்படித்தான் போன வருஷம் நாயை திட்டி ஒருத்தி போஸ்ட் போட்டா கேன்சர் வந்து செத்து போயிட்டா, உங்க வீட்டில் இப்படி நடக்கும்னு ஒரு அம்மா சாப்பிட்டு நாய் கூட ஒரு நாள் பழகி பார்த்தீங்கன்னா நீ இப்படி பேச மாட்டேன்னு எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இல்லை, எனக்கு புரிஞ்சு, நான் அவங்களை கிண்டல் பண்ணுறதோ அவர்களை மட்டம் தட்டுறதோ என்னோட நோக்கமே இல்லை. உங்களோட ப்ரையாரிட்டி நாய்களோட வெல்ஃபேர்னா நான் ஏற்றுக்கிறேன். எங்கள் பிரச்சனையை நான் சொல்கிறேன். இது வேற இப்படி செஞ்சீங்கனால சரிப்பட்டு வராது, குறைஞ்சபட்சம் குறைங்க, இந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்துங்க, இது ஸ்டெரிலைசேஷன் நடக்கிற வரைக்கும் மக்களை வந்து பலி கொடுக்க வேணாம், இந்த அளவில் நாம் சொல்கிறோம். ஒரு உலகளாவிய அளவில் அது ஒரு அந்த இந்த பெரிய எண்ணிக்கையை வந்து மற்றவன்லாம் ஏற்கனவே நாயை அழிச்சு ஒரு மாதிரி கட்டுப்படுத்திட்டான் அமெரிக்காவில். அதில் இப்போவும் கூட அதை செய்கிறான், அடாப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. தெருநாய்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தான் அது இவ்வளோ பெரிய சிக்கல். அது பெங்களூர் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கேயும் ஹோட்டலுக்கு இறங்கி ஆட்டோலேருந்து இறங்கி ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே வந்து நாய் கடிச்சவங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் உண்டு. இந்த சிக்கலை அதனோட முழு அளவுக்கு புரிஞ்சுக்கிறது முதல்ல அவசியம்னு நினைக்கிறேன். மற்றவங்க இல்லாட்டியும் கூட இந்த நாயை காப்பாற்ற விரும்புகிறவங்க அதை வந்து அதை எப்படி செலக்டிவாக தான் அவங்க லிசன் பண்ணுவாங்க, அது எனக்கு புரியுது. பட் அரசு இதனுடைய முழு தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டடி எடுக்கணும். அதோட சைஸ் என்ன, அதனுடைய பொருளாதார ரீதியான இழப்பு என்ன, அதனுடைய வேறு பிரச்சனைகள் என்ன, இந்த ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு 7 கோடி நாயை ஸ்டெர்லைஸ் பண்ணி இந்த நாய் பாப்புலேஷனை பாதியா குறைப்பதற்கு இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல எவ்வளவு காலம் ஆகும், அல்லது 10 வருஷத்துக்குள்ள செய்யலைன்னா எவ்வளவு ஆகும், 10 வருஷத்துக்குள்ள என்ன பரிகாரம், இப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுனா கூட நாம எங்க சிக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். எதுவும் நடக்கல. போராட்டத்தை வந்து பெண்கள் அதிகமா பங்கேற்க பார்க்க முடியுது. அது ஏதாவது சைக்கி இருக்கா? பெண் அப்படி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் டைம் இருக்குது, உங்களுக்கு ஒரு அதற்கு அவகாசம் இருக்கு, அந்த வசதி இருக்கு. ஆனா உறுதி இவங்க யாராலையும் நான் சொன்ன மாதிரியான சூழலில் தனியா நடந்து போக முடியாது. எவ்வளவு பெரிய டாக் லவரா இருந்தாலும் சரி, அவங்களால இந்த 30-40 நாய் நிக்கிற ஒரு இடத்துல வந்து ரோட்டை பயன்படுத்துறது, நடந்து போய் பயன்படுத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அண்ட் இந்த லாபி இருக்குல்ல, இந்த மருந்து லாபி இருக்குல்ல, இருக்கிற மேலும் 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 சுகாதார பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது நாம இதையும் சேர்த்து இல்லை. எனக்கு ஒரு பயம், கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட பயம்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு அச்சம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி நாய்கள் எண்ணிக்கை ரொம்ப கணிசமா இருந்து அது மனிதர்களை கடிச்சு அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் கடிச்சு இந்த ரேபிஸ் மியூட்டேட் ஆகி இந்த மார்பர்க் எபோலா வந்து திடீர்னு சரசரன்னு மார்பர்க் எபோலான்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி கொடூரமான 90% வந்துச்சுன்னா 100-90 பேர் இறந்து போற மாதிரியான வைரஸ் இந்த காட்டுப்பகுதியில இருந்தது. காடுகள் அழிக்கிறதுனால வெளியில வந்து அந்த வைரஸ் வந்து ஆப்பிரிக்கால சில எபோலா மார்பர்க் எபோலா வைரஸ் அது இல்ல, அதெல்லாம் பரவி பெரிய பிரச்சனை வந்தது. இங்க கேரளால சில அந்த வவால்ல இருந்து பரவுற சில வைரஸ் வந்து இது சாமானியத்துல மியூட்டேட் ஆகாது, அந்த மாதிரியான வைரஸ். அது டிஎன்ஏ ஆர்என்ஏ இதுன்னு சொல்லி 2 கேட்டகரி சொல்லுவாங்க. ஒன்று வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கோவிட் வந்து அதனுடைய இது வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வைரஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வேக்சின் சாத்தியம். ஒருவேளை இது ஏதாவது மியூட்டேஷன் ஆகி ஏதாவது வம்பு வந்து தொலைமோன்ற அந்த பயமும் இருக்கு. அதன் பிறகு நம்ம சுதாரிக்கிறதுக்கெல்லாம் இல்லவே இல்லை, ஜாம்பி மாதிரி ஆக வேண்டியதான் எல்லாம். கிட்டத்தட்ட அப்படித்தான். அந்த ஒரு நாய் கடிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா ஒரு ராபிஸ் வந்து ஒரு ஜாம்பியா மாத்திர ஒன்று தான். அதுக்கு மேல என்ன கியூரே கிடையாது. அவர்கள் வந்து அந்த தண்ணியை பார்த்து இது பண்ணி பிஹேவியர்லாம் மாறி அப்படித்தானே இறக்குறாங்க. மனிதர்கள்கிட்ட என்னால வந்து அதிகம் நம்ப முடியாது அல்லது பழக முடியாது, எனக்கு நாய் தான் பழகிறதுக்கு வந்து
ஒரு எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னை வந்து பொறுத்துக்கும், என்கிட்ட எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும். நான் இதை வந்து நிறைய டாக் லவர்ஸ் சொல்லி நான் பார்த்துருக்கேன். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? மனிதர்கள் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, திரும்ப பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் வளர்க்கக்கூடிய ஒரு பெட் வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ணாது, அல்லது அதிகம் கோவலாம் படாது. நான் எப்படி வேணா அதுகிட்ட இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில இருந்து இந்த லவ்ன்றது வருது. மனிதர்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை, மனிதர்களுடைய எதிர் உணர்ச்சியை வந்து பொறுத்து கொள்ள முடியலன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கில் இல்ல. உங்களால வந்து அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, எனக்கு மனுஷங்கன்னா ஆகாது, எனக்கு இல்ல, நான் பெரும்பான்மையான இந்த பெட் லவர்ஸ் நான் அதை பார்த்திருக்கேன். அப்படி அதுல இருந்து நான் கேட்கிறேன். பெரும்பான்மை எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. நான் ஒரு மாதிரி இல்ல, நான் பார்த்திருக்கேன் கொஞ்சம் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் எனக்கு இல்லைன்றதுனால எனக்கு அப்படி ஒரு இது இல்லை. பெட் லவர்ஸ்ன்னு அந்த அவ்வளோ நெருக்கமானது இல்லை. ஸோ இது ஹைப்போதெட்டிக்கல் இதில் சொல்லணும்னு சொன்னால், எனக்கு மனுஷங்களை விட நாய்ங்க தான் சேஃப், எனக்கு இவங்களோட சங்காத்தமே வேணான்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது அவங்களோட பலவீனத்தினுடைய வெளிப்பாடு. நீங்கள் மனிதர்கள் மீதான வெறுப்பை காட்டுவதற்கு நாயை ஒரு கருவியாக பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுவேன் நான். அப்படிதான் இருப்பான். நாயோட வடிவம் அது அதோட மூளையோட ஸ்ட்ரக்சர். அது முதலாளிக்கு வந்து விசுவாசமா இருக்கிறதுங்கிறது அதனுடைய வடிவம். நீங்க அதை பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்ல, அது லவ் எல்லாம் கிடையாது. ரியலா நீங்க உங்களுக்கு வந்து நீங்க கருணையும் இரக்கமும் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க ஒருத்தரோட பலவீனத்தையும் சேர்த்து தான் அக்செப்ட் பண்ணணும். எவ்வளோ இதுக்கு வந்து உதாரணம் 100 கணக்குல இருக்கு. தான் மூஞ்சில துப்புன நோயாளியா தொடச்சிட்டு வைத்தியம் பார்த்த டாக்டருங்க இருக்காங்க. ஏட்டா நீ என்ன துப்புனெல்லாம் எடுத்து எந்திரிச்சு வெளியில போல. ஒரு வீக்னஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து பிசிக்கலா வீக்கா இருக்கும்போது ஒருத்தர் இதாக இருப்பாங்க, அல்லது ஒருத்தரோட புரிதல்ல ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு என் கூட ஒருத்தர் ஜோசஃபாட் உடுடுன்னு சொல்லி ஒரு தான்சானியாக்காரர் படிச்சார் என் கூட. ஸ்ட்ரிக்ட் கேத்தலிக். அவரு என் கூட வந்து கவுன்சிலிங் படிக்கிறாரு திண்டுக்கல்ல. முதல் முறை வாழ்நாளில், அவருக்கு 35-36 வயசு இருக்கும், வாழ்நாளில் முதல் முறையா ஒரு நாத்திகனை பார்க்குறாரு. என்ன எதை சொல்லும்போது நான் அதை செய்யலை. அந்த ஒரு இதில், அந்த ப்ரேயர் மாதிரியான ஒரு இதில் வந்து நான் விலகிட்டு நிற்கிறேன் போது முதல் முறையாக ஒரு நாத்திகனை பார்க்குறாரு. அவங்களுடைய ஊரில் நாத்திகம்ங்கிறது சாத்தானுடைய கொள்கை. அது அவர் பார்வையில் நான் ஒரு பேயோட ஃபாலோயர், அந்த மாதிரி கணக்கு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து சாயங்காலம் ஒரு நாள் டீ டைமில் வந்து கேட்குறாரு, இன்னைக்கு ஈவினிங் வாக்கிங் போகும்போது நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு. எனக்கு சரி அப்படின்னு கூட வராரு. இல்லை, எங்கள் ஊரில் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு பேய் மாதிரி நீ இல்லை, அப்படிதான் சொல்ல வர்றாரு அவரோட புரோக்கன் இங்கிலீஷில். நீ அந்த மாதிரி இல்லை, நீ இயல்புல சரியாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற, இதனால் புரிஞ்சுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பிலீஃப் என்னவோ இருக்கட்டும், ஆனால் தனக்கு நேர் எதிரான ஒரு நிலையில் இருக்கிற ஒருத்தன் ஒரு சாத்தானை வழிபடுறவன் அவங்களோட கணக்கில், ஆனால் அவன்கிட்ட ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்குற அளவுக்கான ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. கணக்கு பார்த்தோன்னா எவ்வளவோ பேர் இருக்கலாம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் ஒருத்தன் மக்களுக்காக கண்டுக்கவே இல்லை. இந்த பிஜேபியோட அந்த மதவாத அரசியலுக்கு எதிராக 15 வருஷமா போராடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு சிக்னிஃபிகண்ட் இதுன்னு ப்ராக்ரஸ்ன்னு ஒன்று இல்லை, ஆனாலும் பேசுகிறாங்கல்ல. சனி நாங்கள் செத்து ஒடுங்கிறானுங்க, உங்களால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகல. அந்த 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 இடையூறுகளோட, அந்த போதாமைகளோட, அந்த மக்களோட பலவீனத்தோட சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்தாகணும். முடியலன்னா அதை மாத்துறதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். ஆனால் எனக்கு மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் நாயை லவ் பண்ணுறேன்னா அது ஒரு கபடத்தனமான ஒரு நடவடிக்கை. ஏன்னா நாயினுடைய இயல்பு அது. பூனையோட இயல்பு, நீ முதலாளியாக இருந்த டாக் பிஹேவியர், மைண்ட் செட்டு, கேட் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. நாய் வந்து இவனுக்கு என்னால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை, நான் இவனுக்கு செய்யறதுன்னு ஒன்றும் இல்லை, ஆனாலும் இவன் என்னை வந்து மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் சாப்பாடு போடுறான், என்னை பார்த்துக்கிறான், அப்படின்னா இவன் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு நாய் நினச்சிக்குமா? பூனைக்கு ஒன்று சொல்லுவாங்க, என்னால் இவனுக்கு ஆக வேண்டியதுன்னு ஒன்று கிடையாது, பலன்னு ஒன்று நேரடியாக ஒன்றும் இல்லை, ஆனாலும் இவன் என்னை குளிப்பாட்டுறான், சாப்பாடு போடுறான், என்னை வந்து பாதுகாக்கிறான், அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் இவனுக்கு கடவுள் அப்படின்னு பூனை நினச்சிக்குன்னு சொல்லுவாங்க. நாய் மனிதர்கள் பிஹேவியரே 2ஆக கேட்டகரைஸ் பண்ணும்போது, ஸோ பூனை வந்து நீ போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது அலட்சியமாக இருக்கும். நாய் வந்து ஐயோ நீ தான் எல்லாமேன்ற மாதிரி இருக்கும். இது அதனுடைய இயல்பு. அந்த இயல்பை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை மகிமைப்படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களோட பர்சனாலிட்டியில ஏதோ ஒரு போதாமை இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வந்து ஆமா அப்படித்தான் இருப்பாங்க, இன்னும் தான் தேடி போகணும். நீங்க 100 பேர் நண்பர்களை உருவாக்குனாதான் க்ளோஸ் ஃப்ரெண்டு 10 பேர் கிடப்பான். அங்க செய்ய வேண்டியதை விட்டுட்டு இந்த வெறுப்பை வந்து இது வந்து மனிதர்கள் மீதான வெறுப்பை காட்டுவதற்கான ஒரு கருவி.
பாத்தியா உன்னை விட இது பெட்டர், உன் சங்காத்தம் வேணா இங்க இருக்குது. இது வந்து ஒரு ஒரு வகையான மனுஷங்க ஏமாத்துவாங்க, நான் ஏமாத்தாது, மனுஷங்க போய் சொல்லுவாங்க. இல்ல இந்த ஒப்பீனியன் மீது எனக்கு எந்த கசப்புணர்வும் கிடையாது. ஈவன் தான் அப்படி நீங்க நினைச்சீங்கனாலும் நான் சொல்றது இது என்னோட மதிப்பீடு. நீங்க மனிதர்களை புறக்கணிச்சுட்டு அப்படி வாழ்ந்துறது முடியாது. இன்ஃபேக்ட் அது மேல 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 உங்களுடைய இன்செக்யூரிட்டிய, உங்களுடைய ஆன்சைட்டி இது எல்லாத்தையும் வளர்க்கத்தான் செய்யும். அதனால ஒரு பலன் ஒன்று இருக்க போறது இல்லை. நீங்க அதை ப்ராசஸ் தான் பண்ணணும். எனக்கு மனுஷாலே பிடிக்காது, நாய் தான் நியாயமானது, நன்றி உள்ளது அப்படின்னு நீங்க உறுதியா நம்புனீங்கன்னா நீங்க யாராவது கன்சல்ட் பண்றது பெட்டர். லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்கள அது பாவம், அதுக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நான் ஒன்றும் சொல்லலை. அதுக்கு ஏதாவது ப்ராக்ரெசிவா ஏதாவது எடுத்தீங்கன்னா சந்தோஷம். ஆல்டர்னேட்டே கிடையாது, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்றதுதான் பிரச்சனை. ரைட். நான் ஆமா இப்போ வந்து கடி நீ வாங்கி உங்களுக்கு அது பாதிக்கப்படுறது இல்லை, நான் பாதிக்கப்படுறேன். பல கோடி மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த இடம் தான் டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கு இது மாத்திக்கலான்றது என்னுடைய பரிந்துரை மட்டும்தான். மனிதர்கள் வந்து இப்படி இவங்கெல்லாம் ரொம்ப மோசம் அப்படிங்கிறது அண்ட் அது ஒரு எலிட்னஸ் காட்டுறாங்க. அதை உறுதியா சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல இறங்குற பலர் வந்து ஒரு ரிச் பேக்ரவுண்ட்ல தான் இருப்பாங்க. சோறு மட்டும் போட்டுட்டு போற வழியில சோத்தை போட்டு போறது அதோட இல்ல உலகம். உங்களுக்கு வந்து நீங்க வந்து போடும்போது உங்களுக்கு அது ரொம்ப பரவசமா இருக்கலாம். ஒரு 20 நாய் சுத்தி வளைச்சு வந்து அப்படியே வாழாட்டிட்டு நீங்க போடுற சாப்பாட்டை சாப்பிடுதுங்கும் போது உங்களுக்கு ஒரு கிக் இருக்கலாம். பட் அந்த 20 நாய் ஆட்கள் இல்லாத நேரத்துல ரோட்டை பயன்படுத்துற உங்களுக்கு எனக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்காதுல்ல. நான் பிஸ்கட் வாங்கிட்டு போய் போட்டு போற இடத்துலலாம் போட்டு போக முடியுமா? புதுசா நாய் வருது, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. இது இந்த சூழலை அவர்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதை கேட்பேன். அண்ட் இது ரொம்ப மோசமான நம்பிக்கை. இந்த பிலீஃப் சிஸ்டம்ல மனுஷங்கள்லாம் மோசம், இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, நாய்ங்க தான் வசதி, நாய் தான் உண்மையிலே லவ்வை காட்டுறதுன்னு சொன்னா நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அண்ட் இது ஒரு பலவீனமான ஆளுமையின் வெளிப்பாடு. நாய் வாழணுமா மனுஷங்க வாழணுமா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்கள்ட்ட அந்த டிபேட் போயிட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் அழிச்சிருன்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த நாய்களை எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுல கருணை கொலைங்கிற ஆப்ஷனை நாம் ரூல் அவுட் பண்ணக்கூடாது. அது தவிர வேற வழி இல்லை. நீங்க ரேண்டமா போங்க, எங்க சாதாரணமா ரோட்ல 2 வீலர்ல போற, நடந்து போற, அன்டைம்ல வீட்டுக்கு போற இந்த மாதிரியான ஒரு இடத்துல, இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் இல்லாதவங்கள நீங்க செஞ்சு பாருங்க. குறைஞ்சபட்சம் அவங்க கடி வாங்கியிருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு இம்மீடியட் இதுல இருக்கிற சர்க்கிள்ல இருக்கிற அடுத்த சர்க்கிள்ல இருக்கிற ஆட்கள் கடி வாங்கியிருப்பாங்க. இது ஒரு நாடு தழுவிய ஒரு பிரச்சனை, நேஷனல் எமர்ஜென்சி தான். ஆமா, நாடு தழுவிய ஒரு பிரச்சனை. இதுக்கு ஆகிற செலவு இதனுடைய இழப்பு பல்லாயிரம் கோடி இழப்பு இதனால நடந்துட்டு இருக்கு. பல கோடி மக்கள் அச்சத்துல டெய்லி வாழ்றாங்க. இது எல்லாமே நீங்க வந்து இதுவா அதுவா அப்படி இந்த சூழ்நிலையில் 2 சாய்ஸ் தான் இருக்கு. குறைச்ச பிறகு, இப்போ அமெரிக்காவில் ஒரு கட்டம் வரைக்கும் அழிச்சு குறைச்ச பிறகு அதன் பிறகு ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றாங்க இல்லையா, அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை குறைத்த பிறகு நீங்க அதோட நாயோட வெல்ஃபேருக்கு செய்யற எல்லா ஸ்கீமுக்கும் இதாகட்டும். இன்ஃபேக்ட் அரசு இதுக்காக 1.5 லட்சம் கோடி ரூபாய் மோடி கவர்மெண்ட் இறக்கி செலவு பண்ணா கூட அதுல நம்ம வந்து மாற்று கருத்து எதையும் சொல்ல போறதில்ல. தாராளமா செய்யட்டும். ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பான சாலையை மனிதர்களுக்கு கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நாய் மீதான அன்பையும் இதையும் வெளிப்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, செய்யலாம். கேட்கறது அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு இந்த பிரச்சனையில குறைக்கிறதுக்கு ஒரு வழியை பாருங்க. 2030க்குள்ள 0 ராபிஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்டோட லட்சியம். எப்படி கொண்டு வருவீங்க? 37 லட்சம் நாய் கடி இருக்கு. 15 நாய்க்கு ஒரு நாய் இருக்கிற நாய் எண்ணிக்கை 15ல ஒரு கடி நடக்குது. ஊர்ல 15 நாய் இருக்குன்னா ஒரு நாயை கடிக்குது. இதுதான் சூழ்நிலை. 2030 எப்படி உலகத்துல 36% 1/3 ராபிஸ் கேஷுவாலிட்டியை நம்ம ஊர்ல வச்சுக்கிட்டு இன்னும் 4 வருஷத்துல எப்படி நீங்க தடுப்பீங்க? 4 வருஷத்துல எடுக்கணும்னா ஒரு இது வேணும்ல, ஒரு பிளான் ஒன்று வேணும்ல. என்ன பிளான் இருக்கு? ஒண்ணுமே தெரியலையே. இவங்க அங்கிருந்து இங்க தூக்கி போடுற அந்த இது இருக்கு இல்லையா, இந்த கேம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அச்சத்தை வந்து அதிகரிக்குது. இது சாமானியத்துல தீராது அப்படிங்கிறது அதிகரிக்குது. மக்கள் இரிட்டேட் ஆகி நாயெல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அது இன்னும் பிரச்சனையை ஆம்பிளிஃபை பண்ணும். அது கல்லெடுத்து அடிச்சவனை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை போய் கடிக்கும். எகெயின் நாம குழந்தைகள் பாதிக்க முடியாத அளவுக்கு இந்த நாய்களோட எண்ணிக்கை பெருக்கத்தை இதை எப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா அடுத்த 5 வருஷத்துல இன்னைக்கு 7 கோடி நாய் இருக்கிறது நாளைக்கு 14 கோடி ஆகும். ஏன்னா 10 வருஷத்துல 3 மடங்குன்னு சொன்னா அடுத்த 5 வருஷத்துல அது 2 மடங்கு ஆகும். 15 கோடி நாயை 14 கோடி நாயை சமாளிக்கிற அளவுக்கு நம்மளோட இது இருக்கா? இந்த இதெல்லாம் கடினமான கேள்விகள். இந்த கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாம அது தப்பு அப்படின்னு முரட்டடியா வந்து அடிக்கிற போதுதான் நாம இவங்களை வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கு.
நாயை அடைத்து வைப்பது அல்லது கொல்வது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சிவில் சமூகம் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு ரோட்ல நீங்க விடக்கூடாதுன்னு சொல்றது, நம்ம சிவிலைஸ் ஆயிட்டோம், நாகரிகம் ஆயிட்டோம், ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூடாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரு சிவிலைசேஷன் சமூகத்தினுடைய ஒரு சிந்தனை. பாம்பு கடிக்குது, நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பாம்பு கடியில் எவ்வளவு பேர் சாகுறாங்க, ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் சாகுறாங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. நாயை அடைத்து வைக்க கூடாது அல்லது கொல்றன்னு சொல்றது, இது எதுவுமே ஒரு சிவில் சமூகத்தினுடைய பண்பு கிடையாது. இப்படி ஒரு எராடிகேட் பண்ணிடு, இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாங்க, பிரியங்கா காந்தி பேசுறாங்க அப்படின்னா ஒரு சிவிலைஸ்டா இது வந்து இல்ல, டப்புன்னு நம்ம வந்து ஒரு எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரியான முடிவாக இருக்கு அப்படின்றது டாக் லவர்ஸினுடைய பெட் லவர்ஸினுடைய கருத்தாக இருக்கு. ஏற்கனவே நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பாம்பு கடியில எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க தெரியுமா, அதனால பாம்பெல்லாம் ஒட்டுமொத்தமா பிடிச்சி அழிச்சிட்டீங்களா, இதெல்லாம் வந்து எக்கோசிஸ்டம்ல வந்து ஒரு பார்ட். இதெல்லாம் சார்ந்ததுதான் ஒரு என்ன சொல்றது எக்கோசிஸ்டம் பேலன்ஸே இதுலதான் வந்து இருக்குன்றதெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சிவில் சமூகத்தினுடைய பண்பு இது கிடையாது அப்படின்றது அவருடைய பார்வையாக இருக்கு. நீங்க சொன்ன அந்த ரெண்டையுமே, நீங்க சொல்றது அட்லீஸ்ட் ஒரு கருணை கொலை ஒரு ஆப்ஷனா கூடாதா அப்படின்னு கேட்டா அதை ஒத்துக்க முடியாது, அது ஒரு ஆப்ஷனா தான் வைக்கணும்ன்றது நீங்க சொல்றீங்க. அவங்க வந்து அந்த ஆப்ஷன்லாம் போல ஷெல்டரே வந்து ஆப்ஷன் கிடையாதுன்றதான் சொல்றாங்க. சிவில் சமூகத்தினுடைய பண்பு கிடையாதுன்றது கருத்தாக இருக்கு. அது ஒரு உயர்ந்த மானிட பண்பு அல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா 2ஆம் உலகப் போர்ல நடந்த போது அந்த அடிபட்டு வர்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பேர்ல் ஹார்பர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க் போடுவாங்க. அதாவது பிழைக்க வாய்ப்புள்ள ஹாஸ்பிட்டல் பெட்டு கம்மியாக இருக்கும், ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கும், இன்ட்டு மார்க் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணால் அவங்கள காப்பாற்ற முடியாது, டிக் மார்க் போட்டாங்கன்னா காப்பாற்றலாம். ஒரு நர்ஸ் அந்த வேலையை, அந்த ஹீரோயின் அந்த நர்ஸ் வந்து அந்த வேலையை செய்வாங்க. அது அந்த ப்ராக்டிஸ் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நீங்கள் எது சாத்தியமானது அப்படிங்கிறதுக்கு போகணுமே தவிர எது உயர்ந்ததுன்னு சொல்லி எல்லாரையும் பலி கொடுக்கறதல்ல புத்திசாலித்தனம். இன்னைக்கு நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையை எப்படியே விட்டீங்கன்னா நாய்களோட எண்ணிக்கை இன்னும் பெருகிட்டே இருக்கும். எண்ணிக்கை பெருக அது இன்னும் அக்ரஸிவ் ஆகும். இன்னும் அக்ரஸிவ் ஆக நாம குழந்தைகளால ரோடுகளை சாலைகளை பாதிக்க முடியாது. இது ஒரு டிசாஸ்டர்ல போய் முடியும். இந்த இதுதான் சூழல். சரியா? இது வந்து நீங்க பலி, இதுல யாரோ ஒருத்தரை பலியிடணுங்கிறது சூழல். எது உங்களுடைய முடிவுன்னு ஒண்ணு கேட்கணும். ரெண்டாவது, கொரோனா டைம்ல இது நடந்தது. அது இப்போ 2ஆம் உலகப் போர் எப்போ நடந்துச்சு, அப்போ நாம வந்து ரொம்ப பார்பாரிக்கா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ வச்சுக்குவோம். கோவிட் டைம்ல ஐசியூல இருந்தவர்கள் பிழைக்க வழி இல்லாதவங்கள வெளியில தான் எடுத்தாங்க. பிரிட்டன்ல ஒரு நர்ஸ், அவங்களோட போஸ்ட் ஒன்று எனக்கு நினைவு இருக்கு. வாழ்க்கையின் ரொம்ப கடினமான ஒரு காலம். இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாரோ பிழைக்க மாட்டாங்கிறவங்களுக்கான அந்த அந்த வெண்டிலேட்டரை வந்து கட் பண்ணிட்டு அவங்க குடும்பத்துக்கு தகவலை சொல்லிட்டு அவங்கள வெளியில எடுத்துட்டு அடுத்த பேஷண்ட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். கடினமானது, ஆனால் செஞ்சாங்க. ஸோ சூழல் ஒரு கிரைசிஸ் அதிகரிக்கும் போது நாம் நம்முடைய அந்த மதிப்பீடுகளில் சில ஆல்டரேஷன்ஸை பண்ணத்தான் வேணும். பண்ண வேணுன்றதில்ல, பண்ணியிருக்கோம். அல்லது இவர்கள் வந்து இதற்கு உண்டான ஒரு தீர்வை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு 30% தெருநாய்களை எடுத்துட்டு போய் வேறொரு இடத்துல காப்பாத்துறதுக்கு இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு ப்ராக்ரஸை காட்டினாங்கன்னா நம்ம கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லது கவர்மெண்ட் கிட்ட நாயை கொல்லக்கூடாதுன்ற அழுத்தத்தை மட்டும் வைக்காம அவங்கள அதை வந்து வெளியில இருந்து தெருவுல இருந்து எடுத்து அந்த தெரு எண்ணிக்கையை குறைச்சு வேற ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட்டை ப்ரெஷர் போட்டு அதை செய்ய வைக்கிறாங்களா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு எல்லா சைட்லயும் ஆள் இருக்கு, பெரிய பெரிய லாயர் இருக்காங்க, கோர்ட்ல உங்களால பண்ண முடியும். இருக்கிற பெரும் பணக்காரர்கள், பியூரோக்ராட்டுங்க அத்தனை பேரையும் அப்ரோச் பண்றதுக்கான பெரிய சகல வசதிகளும் இருக்கு, எக்கோசிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க அதை பயன்படுத்தி கவர்மெண்ட்டை செய்ய வைங்க, இல்லை நீங்க செய்யுங்க. இது ரெண்டை தவிர்த்துட்டு வந்து இது ரொம்ப சௌரியமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு கொல்லப்படாது அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டு நாளைக்கு நான் தெருவில் போறதை வந்து ரிஸ்க் ஆக்கி விடுறதுன்னு சொன்னா நாங்க இந்த பரிந்துரை தான் வைக்கிற மாதிரி இருக்கும். சாரி, நான் முதல் முறையா இருந்ததுல நாங்க அவங்கிற மாதிரி பேசுறேன், பட் வேற இது இல்லை. ஏன்னா அவங்க இந்த தரப்பு குறித்து அவர்கள் கரிசனப்படுவது போலவே தெரியல. இல்ல, ஆமா, அதுக்கான தடமே இல்லை. நான் நேத்து வரைக்கும் பாக்குறேன், அவங்க இதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஸோ இந்த சமயத்துல இப்படிதான் நாம வந்து பேச வேண்டியிருக்கு. இதை செஞ்சுட்டா ஓகே, ஆல்டர்னேட் என்னன்றத சொல்லணும், சொல்லிட்டு அதற்கான அந்த பொறுப்பை நீங்களும் எடுத்துக்கோங்க. ஒரு குறைந்தபட்ச பொறுப்பு எடுத்துங்க. சோறு போடுறது மட்டும்தானா? பிள்ளைக்கு வளர்ப்பீங்களா? தரத்துல பிள்ளை சோறு போட்டு வளர்த்து ரோட்ல விட்டுறோம், பதில் போலீஸ்காரன் வந்து நிக்க மாட்டாங்க. அவன் மற்றதுல உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. குழந்தை அதுக்கு மற்ற வசதியை பண்ண வேண்டியது, திருடாம இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அதை போலதான் நாய்க்கும் சொல்றேன், அதனுடைய நடத்தைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க சோறு போடுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒன்றும் சொல்லல,
இதை பல கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. நீங்க வாட்டுக்கு சாப்பாடை போட்டு போயிடுறீங்க, தெருவில் போறவனெல்லாம் கடிக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தீர்ப்பு சொன்ன கதை எல்லாமே உண்டு. ஸோ கொஞ்சம் இறங்கி வாங்கன்னு நான் கேட்குறேன், அவ்வளவுதான். அரசு இன்னும் தீவிரமா இந்த இதை எடுக்கணும். அண்ட் எல்லாத்தையும் தான் ஆப்ஷனாக வைக்கணும். ஸ்டில் இந்தியாவினுடைய தலைமை பீடம் அமெரிக்காலையும் கூட இன்னைக்கு வரைக்கும் நாய்கள் கொல்லப்படுவது நடக்குது, கருணை கொலைங்கிறது நடக்குது. அது அந்த சூழலை பராமரிக்கிறதுக்கு புலிகள், மனிதர்களை கொன்ன புலிகளை சுட்டு கொள்ற நடவடிக்கையை நாம செய்யறோம். மொத்தமே 3000-4000 புலி இருக்கிற ஒரு நாட்டில் 10,000 இருக்குன்னு நினைக்கிறேன், சாரி, புலி இருக்கும்போது 4-5 பேரை கொண்டுட்டுன்னு சொன்னா புலியை சுட்டு தான் கொள்றோம். சிறுத்தையை சுட்டு கொள்றதுக்கான உத்தரவுகள் இருக்கு. கரடியை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் கரடியை பிடிக்கும் போதெல்லாம் கரடி சாவறது, புலி சாவறதெல்லாம் நடக்குது. அதுக்கு மேல விட்டுட்டா ஜனங்களே அதுங்களை அடிச்சு கொள்றது நடக்குது. இந்த சிஸ்டம், ஆமா, இந்த கான்ஃபிளிக்ட தவிர்க்கணும்னு சொன்னால் நாம் இந்த நடவடிக்கை எடுத்தாகணும். நீங்க எடுக்கலன்னு சொன்னா இந்த 4 வருஷத்துல கொரோனா டைமுக்கு பிறகு இந்த நாய் ஆர்வலர்கள் கொஞ்சம் ப்ராக்ரஸிவா யோசிச்சு இது பிரச்சனை தீவிரமாயிட்டு இருக்கு, இதுக்கு நாம ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் இப்படி வந்திருக்காது. எப்ப இந்த பிரச்சனை இன்னும் பெருசாது, நேஷனல் மீடியாஸ் எப்ப பேச ஆரம்பிச்சதுன்னா, வாக் பக்ரின்னு சொல்லி ஒரு டீ கம்பெனி ஓனர், 5000 கோடி ரூபாய்க்கு ஓனர், அவர் அவங்க தெருவில் வாக்கிங் போகும்போது 4-5 நாய் துரத்தி கடிச்சு கீழே விழுந்து மண்டையில் எடுத்து செத்து போயிட்டார். ஆக்சுவலா அந்த எலீட் செக்ஷன்ல ஒரு ஷேக்கை உருவாக்குனது இந்த நியூஸ் தான். இது எங்க வேணாலும் நடக்கலாம், யார் ஒருத்தருக்கும் நடக்க சாத்தியம் இருக்கு. அது ராபிஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் ராபிஸ் அல்லாத மற்ற சேதாரங்கள் நீங்க கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு தனி நபரோட கையை காலை உடைச்சு போட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதனோட, இந்தியாவினுடைய 98 விழுக்காடு குடும்பங்கள் பிரெட் வின்னர் கைகால் அடிபட்டு கீழே விழுந்தாங்கன்னா அவங்க குடும்பம் 3 மாசம் நில குறைஞ்சு தான் போகும். அந்த கடன் அடைக்க 3 வருஷம் ஆகும். இது எல்லாத்தையும் கன்சிடர், இவங்க இதை கன்சிடர் பண்ணி பதில் சொல்லட்டும் முதல்ல. அப்படி சொல்லும்போது நம்ம பேசலாம். மற்றபடி இதை பரிசீலிக்கணும். அது உலகளாவிய மக்களுக்கு என்ன வழிமுறை, கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னன்றதை சொல்லிட்டீங்க, நீதிமன்றத்தோட உத்தரவையும் சொல்லிட்டீங்க. மக்கள் இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்கணும்ன்றதான் அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனா, சேஃபா முடிஞ்ச அளவுக்கு சேஃபா போயிட்டு வாங்கன்றதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தெருவுல இந்த மாதிரி மற்ற தெருவுல ஒரு குழுவா செயல்படுறது, கம்யூனிட்டி பில்ட் பண்றது பெட்டர். டிஸ்போஸ் பண்றது, குப்பையை ப்ராப்பரா அப்புறப்படுத்துறது இருக்கு இல்லையா. இந்த சோறு போடாத தெருக்கள்ல, ரொம்ப பெரிய பணக்கார தெருக்கள்ல ஏன் நாய் இருக்குது இல்ல, அவங்க ரோட்ல சோறு போடுறது இல்ல. குப்பையை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும்னா இந்த மேனேஜ்மெண்ட் என்ன ஆகும்னு சொன்னா, நாய்கள் அந்த இடத்த பயன்படுத்துறதை தவிர்க்கும். அதுக்கு சாத்தியம் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம். ரோட்ல குப்பையை கொட்டுறதை என்டர்டெயின் பண்றவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு குறிப்பா இந்த வீட்டு வாசல்ல இந்த பிஸ்கட் போடுற பழக்கத்தை ஒரு வீட்டு வாசல்ல போட்டு அதை நிறுத்துறது பெட்டர் நினைக்கிறேன். அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த வீடுகள்ல எல்லாம் ஆட்கள் கொண்டு வாசல்ல பிஸ்கட்டை போட்டு அந்த இடத்துல அந்த நாயை கும்பலா பராமரிக்கிறாங்களோ அங்கதான் பெரிய ரோதனை இருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கையை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறத கம்யூனிட்டி லெவல்ல நாம முடிவு பண்ணலாம். அதை செய்யாதீங்கிறத இன்சிஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ரொம்ப டஃப்பான வேலை என்ன தெரியுமா, நாயை நேசிக்கிறவங்களை நீங்க போய் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடப்பாவி, கொடூரமானவனே, இரக்கம் இல்லாதவனே, நீ நாசமா போவேன்னு மண்ணலி தூத்துற லெவலுக்கு அவங்க அக்ரஸிவா இருக்காங்க. ஏன்னா அவங்க இயல்புல நாய் எவ்வளவு இதானது, நீ தாண்டா மோசம், நாய் எவ்வளவு நல்லதுன்ற நம்பிக்கையில இருக்கிறவங்க நம்ம பேர்ல பூந்து பிராண்டி வச்சிருவாங்க. அந்த பிரச்சனை எல்லாரையும் நான் சொல்லல, இந்த ஆர்கியூ பண்ற பல பேர்ல இந்த பிரச்சனையை நான் பாக்குறேன். அதனால ஸோ அதை மாதிரி கட்டுப்படுத்துறது, குப்பையை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, ரோட்ல சோறு போடாம தவிர்க்கிறதுன்னு இருந்தால் குறைஞ்சபட்சம் உங்க தெரு இந்த பிரச்சனையிலிருந்து தப்போம். சாப்பாடு இல்லாத இடத்துக்கு நாய் வராது, அதை தவிர்க்கலாம். இந்த குப்பையை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுங்கிற அளவுல நாம செய்யலாம். அண்ட் குரூப்பா இதை உங்க தெருவுக்குள்ள நம்ம ஊருக்குள்ள அதை கட்டுப்படுத்தலாம். ஆப்வியஸ்லி அதனுடைய பலி நீங்களா, உங்க குழந்தை ரோட்டை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் விடுன்றதுனால இதுல கொஞ்சம் நாம கவனமா இருக்க முடியும். அதான் எனக்கு தெரிஞ்சு செய்ய முடியும். இதுக்கு மேல கவர்மெண்ட் தான் இதை செஞ்சாகணும். ரொம்ப நன்றி தோழர். நம்ம பேசுற மாதிரி ஒரு நேஷனல் எமர்ஜென்சி தான், அதுதான் தொடர்ச்சியாக விவாத பொருளாகவும் ஆகிட்டு இருக்கு. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், இது ஒரு விக்டிம் பாயிண்ட்ல இருந்து பேசியிருக்கேன்றதுனால நிறைய விக்டிம்ஸ் இருக்காங்க. அது ஏதோ ஒரு பொதுவான உரையாடல்ன்ற மாதிரி கூட இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கும் தான் ஒத்துக்கிறேன். விக்டிம் பார்வையிலேருந்து பேசியிருக்கிறது அது அந்த அளவுல எடுத்துங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய பார்வை என்னன்றதை சொல்லுங்க. நான் ஆஃபீஸ் கிளம்பினாலும் என்ன ஒரு நாய் துரத்திட்டு தான் வருது. இங்க ஆஃபீஸ்ல வண்டியை பார்க் பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு நாய் துரத்திட்டு வருது.
இந்த அளவு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த டாபிக் தொடர்பாக நிறைய பேசியிருக்கோம். உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. வேற என்னென்ன டாபிக்ல பேசலாம் அப்படின்றதையும் நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.